ஆண்டவர் நாமத்தை உயர்த்துறதுக்காக ஆண்டவர் இந்த நாளில் எங்களையும் அருமையான ஐயாவுக்கு மூலியமாக உலகம் முழுவதுமாக இந்தியா முழுவதுமாக இந்த ஜீவனோட சாட்சி ஆத்மா பாரத்துக்காக இந்த சாட்சி போக வேண்டும் சொல்லி ஒரு ஏக்கத்துக்காக இது உருவாக்குனது ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். நீங்கள் பார்க்குறவங்க பார்க்கலாம், ஏதோ ஒரு மேக்கப் போட்டுக்கினி ஏதோ ஒரு கோலத்தில் நிற்கிறான் நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் பொய் இல்லைங்க. எங்கள் வம்சமெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, வேட்டைக்காரங்க, சிக்காரிக்காரங்க, குருவிக்காரங்க, பூ விற்றா பூக்காரங்க, பால் விற்றா பால்காரங்க, குருவி அரைச்சா குருவிக்காரங்க, நரிக்குறவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் செய்கிற தொழிலுக்கு தான் கவர்மெண்ட் பேர் வச்சாங்க. உண்மையான பேர் நாங்கள் பைபிளை பார்த்தா சிக்காரி சொன்னால் வேட்டைக்காரங்க. நாங்கள் வேட்டைக்காரங்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஏன் பாஷையில் பேசுகிறதா நீங்கள் பார்க்குறவங்களுக்கு புரியும், இவங்க உண்மையான குருவிக்காரன் தான் பேசுகிறான்னு சொல்லி. அதுக்கு முன்னே உங்களுக்கு புரியாது. அதை என் பாஷையில் நான் ஜெபம் பண்ண போகிறேன். பார்க்குறவங்க எல்லோரும் கண்ணு மூடுங்க. என் பாஷையில் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நம்ம நாட்டுக்காக, நம்ம இந்தியாவுக்காக, எனக்காக இல்லை, இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறப்ப எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பரலோகமா சத பிதா குமாரன் பரிசுத்த லோயிமா, சாபம்மா, கஷ்டம்மா, துன்பம்மா, கடன் தொல்லைம்மா, ஜாதுக்குமா, மந்தர்மா, எல்லாவி, ஜாதியாவி, ஊராவி, உலகாவி, விபச்சராவி, அம்ஹாரு ಆ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯಮ ಹೃದಯతో ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ರಕ್ತಮ ದವಾಡಿ विడుదల कर और ಈ ಕಲಾಭಾಷಾ మన మర్తితు వాత్ कर तो அதிசயம் कर அற்புத कर యేసు నామమ జమ పిదావడుసు நல்ல பிதாவே ஆமென். ஹம்சே இப்போ நாங்கள் பேச போகிறோம். சாட்சி, என்னோடய சாட்சி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னே எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. நாங்கள் சொந்தமாக பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறோம். கிட்டத்தட்ட என் ஒய்ஃபுக்கு ஆண்டவர் படிக்க தெரியாது, ஆனால் மனப்பாடமாக எந்த சிடி இல்லாமல் ஒரு பாட்டு அவருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 100 பாட்டு மேலே இல்லையா. அதில் ஒரு பாட்டு கலர் கலராக மணியை போட்டி டிஜனாக பேக மாட்டி அப்படி ஒரு பாட்டு பாடுறப்போ இது பழசு, இந்த பழசெல்லாம் ஒழிந்து போகுது. அந்த பாட்டில் புது சிருஷ்டி ஆண்டவர் என்னை எப்படி வச்சிருக்கிறார் நீங்கள் இந்த ஒரு நிமிடத்தை நீங்கள் பார்க்க போகிற. அதுக்காக ஏதோ ஒரு பேசுகிறாங்க சொல்லி செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ண வேண்டாம், யூடியூபெல்லாம் ஆஃப் பண்ண வேண்டாம். தெளிவாக பாருங்கள். பார்த்தா தான் ஆத்மா பாரம் என்னவோ உங்களுக்கு புரியும், பார்க்குறவங்களுக்கு புரியும். அநேகருக்கு இது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். இது கடைசி காலம். அதுக்காக ஒரு பாட்டு பாட போகிறாங்க பாசுரம்மா. இப்போ நான் அந்த பாட்டுக்கு ஒரு சின்ன டான்ஸ் ஆட போகிறோம். வாங்க சாமியோ. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் இந்த யூடியூப் சேனல் மூலியமா கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கிருபை இனியும் ஆண்டவர் பார்க்கும்படி செய்தார். அவருடைய நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு நீங்க பார்த்த தமிழ் பாஷை நரிக்குறவர் பாஷையில பேசின அதே சிஸ்டர் எஸ்தர் லதா சகோதரி உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிற என்னுடைய வீட்டுக்காரர். நான் சொன்னேன் இல்லையா, என்னை அடிச்சு ஒதிச்சு ரட்சிப்புல கொண்டு வந்த என்னுடைய வீட்டுக்காரர் மொர்தகாய். அல்லேலூயா. எந்த அடிச்ச கை, அந்த கை இன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு உங்களுடைய வந்து கடவுளுடைய வார்த்தை மேல நடனத்தை ஆடி பாடி கர்த்தருடைய வார்த்தை சொல்ல போகிறார். அல்லேலூயா. ஏன்னா ஜீவன் கொடுத்த தேவனுக்காக நாங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஊழியத்தை செய்து வரணும் தான் இந்த சுவிசேஷ ஊழியம். அல்லேலூயா. ஓ சாமியோ, ஒரு பாட்டு படிக்க போறேன். எங்க ஆத்துக்காரர் ஒரு டான்ஸ் பண்ண போறாரு சாமி, ஜோர கை தட்டுங்க சாமி. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா நாங்க கூடார வாசிகளா இருந்தோம். இன்றைக்கு இந்த எரேமியா 16:16 படி இதோ வேட்டைக்காரர்களை கண்மலை வெடிப்புக்குள்ள என்ன சொல்றாரு, இப்படி வேட்டை பண்ணி செய்து வருவார்கள். இந்த வேட்டைக்காரர் கையில ஆண்டவர் லாஸ்ட் காலத்துல இந்த பைபிள் எங்கள் கையில கொடுத்திருக்காரு. நரிக்குறவராகிய நாங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு ஆத்மகளை எப்படியாச்சும் ஆத்ம ஆதாயப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எங்களை நியமிச்சதினால்தான் இன்றைக்கு நாங்க இப்படிப்பட்ட யூடியூப் சேனல் மூலியமா கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களிடத்துல பேச வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய நோக்கம் அல்ல, தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அனுகர இறக்கத்தினால் தான் இன்றைக்கு நாங்க வந்து உங்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கலர் கலரா மணியை போட்டு டிஜினா பேக மாட்டி உலகம் முழுவதும் ஓய் சாமியோ 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 சொல்லிட்டு காடை கவதாரி பூனை பின்னாடி சுத்தினவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கை எங்களுடைய கைகளில் இந்த பைபிளை கொடுத்து இன்றைக்கு இந்த பைபிளுடைய வார்த்தை பேசும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால
ஆபிரகாம் கண் பார்க்கிற தேசமெல்லாம் கர்த்தர் சொந்தமாக்கினார். அதே போல நானும் கூட நினைச்சு பார்த்தேன், நாங்களும் கண் பார்க்கிற தேசத்துல வீடா கூடாரிய வாசிகள தங்கி அந்த எந்த இடமோ அதுதான் எனக்கு சொந்தமா வாழ்ந்து வந்திருக்கோம். அல்லேலூயா. அப்படி பாத்தீங்கன்னா எங்க தாவீது எங்க மாமா இதை வச்சுக்கிறார் பாத்தீங்களா, இந்த ஆயுதம் தான் நாங்க யூஸ் பண்ணி நிற்கிறோம். இன்னைக்கு நல்ல கறி டேஸ்டா சாப்பிட்றோம்னா இந்த ஆயுதம் தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை திறந்து கொண்டதுனால தான் அவருக்காகவே மகிமைப்படுத்த ஒரு பாடலே. அல்லேலூயா. ஓ சாமி, ஐயா மார்க்க உங்களுக்கு பாக்குறாங்க சாமி, நல்லா டான்ஸ் பண்ணு சாமி, கலர் கலர் ராமணிய போட்டு டிஜின் டிஜின் ஆபேக மாட்டி சுபிசேஷம் சொல்ல போறோம் சாமியோ, நாங்க சுபிசேஷம் சொல்ல போறோம் கேளுங்க சாமியோ. டியா லங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியாலோ டியா லங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியாலோ, கலர் கலர் ராமணிய போட்டு டிஜின் டிஜின் ஆபேக மாட்டி சுபிசேஷம் சொல்ல போறோம் கேளுங்க சாமியோ, நாங்க சுபிசேஷம் சொல்ல போறோம் கேளுங்க சாமியோ. டியா லங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியாலோ டியா லங்கடி ஆயா லங்கடி டியா லங்கடி டியாலோ. ஆபிரகாம் கையிலேயே வனந்தரத்தை கொடுத்தவரை எங்கள் கையிலேயே வீடு வாசல் தந்தவரை, ஆபிரகாம் கையிலேயே வனந்தரத்தை கொடுத்தவரை எங்கள் கையிலேயே வீடு வாசல் தந்தாரு. கலர் கலர் ராமணிய போட்டு டிஜின் டிஜின் ஆபிரகாம் சுவிசேஷம் சொல்ல போறோம் வாங்க சாமியோ, நாங்க சுவிசேஷம் சொல்ல போறோம் கேளுங்க சாமியோ. டியா லங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியாலோ டியா லங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியாலோ. ஓ குப்பி ஓ குப்பா ஓ குப்பி ஓ குப்பா ஓ குப்பி ஓ குப்பா ஓ டியாலோ. ஓய் சாமியோ, மோசையின் கையிலேயே இஸ்ரவேலர் கொடுத்தவரை எங்கள் கையிலேயே நரிக்குரூரை தந்தாரு. மோசையின் கையிலேயே இஸ்ரவேலர் கொடுத்தவரை எங்கள் கையிலேயே நரிக்குரூரை தந்தாரு. கலர் கலர் ராமணிய போட்டு டிஜின் டிஜின் ஆபேகமட் சுவிசேஷம் சொல்ல போறோம் வாங்க சாமியோ, நாங்க சுவிசேஷம் சொல்ல போறோம் கேளுங்க சாமியோ. டியா லங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியாலோ டியா லங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியா. ஓ ஆவ்லோ ஓ ஜாலோ ஓ ஆவ்லோ ஓ ஜாலோ ஓ ஆவ்லோ ஓ ஜாலோ ஓ டியாலோ. ஓய் சாமியோ, ஓய் கலர் கலர் ராமணிய போட்டு டிஜின் டிஜின் ஆபேகமட் சுவிசேஷம் சொல்ல போறோம் வாங்க சாமியோ, நாங்க சுவிசேஷம் சொல்ல போறோம் கேளுங்க சாமியோ. டியா லங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியாலோ டியா லங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியா. ஓ குப்பி ஓ குப்பா ஓ சிங்கி ஓ சிங்கா ஓ சிங்கி ஓ சிங்கா ஓ டியாலோ. ஓய் சாமியோ, தாவீது கையிலேயே கோலியாத்தை கொடுத்தவாறு எங்கள் கையிலேயே உண்டிகோல் தந்தாரு. தாவீது கையிலேயே கோலியாத்தை கொடுத்தவாறு எங்கள் கையிலேயே உண்டிகோல் தந்தாரு. கலர் கலர் ராமணிய போட்டு டிஜின் டிஜின் ஆபேகம சுவிசேஷம் சொல்ல போறோம் வாங்க சாமியோ, நாங்க சுவிசேஷம் சொல்ல போறோம் கேளுங்க சாமியோ. ஓய் சாமியோ 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 சாமியோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாகம் பெற்ற ஜனங்கள் சொல்ற மாதிரி கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மர்தகாய் ஐயாவுடைய சாட்சிகள் இன்னும் நீங்க பார்க்கலாம். அவருடைய டான்ஸ் பாடலாம் கேட்ட நீங்க சகோதரர் இப்போ அவருடைய சாட்சிகளை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள போகிறார். கர்த்தர் பெரியவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், எங்களுடைய தேவன், உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருந்தேன் நான் இதுக்கு முன்ன, என் மனைவி பாடினோடனே பள்ளிசலாம் ஒளிந்து போச்சு. இன்றைக்கி புது சிருஷ்டியாக அவங்க முன்பாக ஆறுமுகமாக இருந்தது. இப்போ பாஸ்டர் மொர்தகாய், ஆனால் சகோதரன் மொர்தகாய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் இந்த நாளில் மத்தியில் கூப்பிட்டு வந்திருக்கிறார். அருமையான தானியல் ஐயா மூலியமாக, இந்த டிவி மூலியமாக இந்த சாட்சி அநேகருடைய இதயத்தை தொடப்படும் நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் கல் மண்ணுக்கு உலகத்தை ஆசைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். எங்கள் பேரும் புகழும் உயர்த்ததை இயேசு ஒருத்தர் தான். இல்லைனா மாதக்கணக்காக நான் குளிக்கவே மாட்டேன். இங்கே நான் ஏதோ வேசக்காரத்துக்கு நான் போட்டி வரலைங்க. என் வாழ்க்கையே அப்படி தான் இருந்துச்சு. சமயோ நீங்கள்லாம் மாதக்கணக்காக ஒரு நாளுக்கு 2 ஆட்டி குளிக்கிறேன், 3 ஆட்டி சாப்பிட்றேன். நான்லாம் அப்படி இல்லைங்க. மாதக்கணக்காக குளிக்கவே மாட்டோம். பன்னி போல் சாப்பிட்டுக்கினே இருப்போம். பன்னிக்கு ஒரு மரியாதை இருக்கும், எங்களுக்கு மரியாதை இருக்காது. சோறு சாப்பிட்டுக்கொண்டு இருக்கோம். குருவிக்கார சொன்னால் யாருமே எங்களுக்கு எட்டி பார்க்க மாட்டாங்க, அவ்வளோ ஒரு கலீஜாக இருப்போம். ஜாதிலேயும் குறிக்காரு. ஆனால் ஜாதி உள்ளே வந்தால் நாங்கள் பெரிய மினிஸ்டர் போல் பேசுவோம். எங்களில் சமாதானம் நிறையா இருக்கும். சண்டை வந்தாலும், சாடி வந்தாலும், அடிதடி வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் பஞ்சாயத்து வச்சுக்கிறோம். அதுதான் போலீஸ்காரன் பார்த்தா, டே
இந்த குருவிக்கார் போல் அநேக மக்கள் இருந்தால் இந்த கோர்ட்டு ஜெயிலு இதெல்லாம் அவசரமே இல்லைப்பா. ஒரு கேஸுமே இல்லைப்பா. இன்றைக்கி வரைக்கும் ஒரு கேஸ் இல்லை சொல்லி இன்றைக்கி ஒரு போலீஸ் ஆண்டை எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதைக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள்லாம் எந்த பிரச்சனை போகிற ஜனங்கள் நாங்கள் இல்லை. பொய் சொல்கிற நாவுக்கு போதனை கிடைக்காது பைபிள் சொல்லுது. ஆனால் நாங்கள் ஒரு நாளுக்கு 1 லட்சம் போய் சொல்லுவேன் என் வயிற்றுக்காக. ஆனால் அதுக்காக வீடு ஏறி இறங்கி தாலியாக இருக்கிறதோ, சண்டை பண்ணுறதோ, மண்டை ஒடிக்கிறதோ, திருடு பண்ணுறதோ, ஊசுமணி பாசமணி விற்பாங்க, மானத்தை விற்க மாட்டோம் சொல்லி எங்கள் ஒரு காலத்தில் நான் உலகத்தில் இருக்கிறப்போ எம்ஜிஆர் எங்களுக்கு குரு போல், எம்ஜிஆர் வந்து எங்கள் அப்பா போல், தாத்தா போல், எங்கள் நரிக்குறர் எம்ஜிஆர் சொன்னால் அவ்வளோ உசுறு. ஏன்னு சொன்னால் எங்களை போய் எளிமை இருக்க மக்களுக்கு அவர் ரொம்ப அன்பு காட்டியிருந்தார். அப்படி தான் என் வாழ்க்கை. எங்கள் அண்ணா, எங்கள் அப்பா எம்ஜிஆரோட ரசிகன், அவரோட பிள்ளை நான் ஆறுமுகம், நானும் ரசிகன் தான். எங்கள் அப்பாவுக்கு 3 பொண்டாட்டி, நம்ப முடியாது. அபிரகாம் வம்சம் போல் நாங்கள் 3 பொண்டாட்டியில் முதல் பொண்டாட்டி பிள்ளை தான் ராஜ்குமார் எங்கள் அண்ணன். 3 நாள் குழந்தைல என் பெரியம்மா சத்தி போச்சு. அப்புறம் பார்த்தா என் சின்னம்மா கட்டிக்கினாங்க, இன்னொரு பெரியம்மா கட்டிக்கினாங்க. அந்த அம்மாவுக்கு புத்துநோய் வந்துச்சு, கேன்சர், பெரிய கட்டி. அந்த அம்மா சாகிற நேரத்தில் என் அம்மா 6 வயசு பொண்ணு, என் அண்ணன் 10 வயசு பையன் ராஜ்குமார் அண்ணன். எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனோட 4 வயசு சின்னது. ஆனால் என் பெரியம்மா சாகிறப்போ என் அம்மா கை பிடிச்சி எங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டு செத்துட்டாங்க. 12 வயசு ஆகிறவருக்கும் எங்கள் ஜாதியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. 12-13 வயசில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நம்ம வெளியூர்காரங்க பார்த்தா நம்ம ஜனங்கள்லாம் சம்சாரியெல்லாம் சொல்லுவாங்க 18 வயசு 20 வயசில் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. எங்கள் ஜாதியில் அப்படி இல்லை. 12 வயசு ஆனவுடனே 13 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா வலித்து எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கினார். கல்யாணம் பண்ணிக்கினி 3ஆவது கல்யாணம். அதில் 11 பேர் நாங்கள் பிறந்தோம். 11 பேரில் 6 பேர் இறந்துட்டாங்க, 5 பேர் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா? ரொம்ப மாம்சமான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை. எங்களுக்கு சாப்பாடு தண்ணி ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் நாங்கள்லாம் எப்படி பூமியில் வாய்ந்து கொண்டு இருந்தோம் சொன்னால், உங்கள் குழந்தை கையில் ஒரு 10 ரூபா கொடுத்தா சாக்லேட் சாப்பிடுவாங்க. எங்கள் குழந்தை கையில் ஒரு 10 ரூபா கொடுத்து பாரு, டப்பா மாட்டிக்கொணி ஊசு மணி பாசு மணி வாங்கிட்டு பின்னு வாங்கிட்டு திருவாலாம் சுற்றி பஸ் ஸ்டாண்ட்லாம் சுற்றி 10 ரூபாய்க்கு 40 ரூபா சம்பாரித்து அப்பா அம்மா கையில் கொடுக்கணும். அப்போ தான் வீட்டில் எங்களுக்கு நல்ல பேர். இல்லைன்னா அடிதடி தான். மண்டலம் எல்லாம் சின்ன குழந்தை பெரியவங்களும் குடிச்சுக்கொண்டே இருப்போம், வெத்தலை பாக்கு போட்டிக்கொண்டே இருப்போம், அசிங்கமான வார்த்தை பேசிக்கொண்டே இருப்போம், கலீஜாக இருப்போம். சுத்தம் எங்களுக்கு தெரியாது, எப்படி வாயணும் இந்த பூமியில் எங்களுக்கு தெரியாது. நாளை தினத்தை கவலைப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்ல போல நாளை பற்றி எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற சாப்பிடுவோம், திட்டுவோம், நல்லா சினிமாலாம் பார்ப்போம், நல்லா பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், நல்லா தூங்கிக்கொண்டே இருப்போம். எங்கே தூங்குகிறோம், எங்கே ஏந்துறோம், எங்கே போகிறோம் தெரியாது. வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். ஏன்? குலதெய்வம் எங்கள் தெய்வம் ஆதி பராசக்தி அம்மன். எங்களில் 21 ஜாதிக்கு இது. 9 ஜாதி ஆட்டு ரத்தம் குடிப்பாங்க, 12 ஜாதி எருமாடு ரத்தம் குடிப்பாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறது. பொம்பளை பிறந்தா உங்களுக்கு கஷ்டம். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். எங்களில் 4 ஆம்பளை பிறந்தா போதும், அவங்களுக்கு கஷ்டம். அப்படியே ஆப்போசிட். எங்கள் ஜாதியில் 4 பொம்பளை பிறந்தா அவங்க பனைக்கார வீடு, 4 ஆம்பளை பிறந்தா அவங்க பிச்சைக்கார வீடு. இப்படி எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள். எங்கள் இதுக்கு முன்னே எங்கள் ஒய்ஃப் பேசியிருப்பாங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து எங்கள் சொந்த அக்கா பொண்ணு. சொந்த அக்கா பொண்ணு சொன்னால் பெரியம்மாவோட பொண்ணு. என் சொந்தக்காரில் எனக்கு கல்யாணம் பண்ணி விட்டாங்க. 7 வயசுலேருந்த ஒரு நாளுக்கு 1 லட்சம் போய் சொல்வேன் நான். அப்பா அம்மா நல்லா குடி, நைட்டு பொங்கல் தூக்கம் இருக்காது, நல்லா சம்பாதிப்பாங்க, அப்புறம் நல்லா குடிப்பாங்க, நல்லா சண்டை எடுப்பாங்க. இரவும் பகலும் அவங்களுக்கு தூக்கம் இருக்காது, பிரச்சனைகள், சமாதானம் இல்லை. குடிக்கிற முன்ன கொஞ்சம் சமாதானம் இருப்பாங்க, குடிச்சிட்டா ஏதோ ஒரு சாக்கு போக்கு. எங்கள் அம்மா நல்லா அழகாக இருப்பாங்க. எங்கள் அப்பா 50-60 வயசாகி போச்சு. நாங்கள்லாம் வெளியே நல்லா ஞாபகம் எனக்கு இருக்கிறப்போ எங்கள் அண்ணன் எடுத்து ஹாஸ்டலில் போட்டாங்க. என்ன என் பெரிய அண்ணன் சின்ன வயசில் எங்கள் அண்ணன் வியாபாரம் திருப்பதியில் வியாபாரம் கடை வச்சுருப்பார் ராஜ்குமார் அண்ணன். அவங்க ஃபேமிலியில் ஒரே ஒரு பொண்ணு, அவங்களுக்கு பையன் இல்லை. அப்புறம் நான் இன்னொரு தங்கச்சி 3 தங்கச்சிங்க. ஒரு தங்கச்சி நான் எடுத்துக்குவேன். எங்கள் அப்பா அம்மா குடிச்சிட்டு எங்கள் அம்மா அடிச்சுட்டு மண்டெல்லாம் ஒடிச்சிருப்பார். அழிந்து கொண்டே இருப்போம் பஸ் ஸ்டாண்டில். பசி என் பசங்களுக்கு. நான் என்ன பண்ணுவேன், ஒரு குழந்தை மடியில் எடுத்துக்கினி, ஒரு குழந்தை கையில் பிடிச்சிக்கினி, டப்பா மாட்டிக்கொனி அந்த நைட்டு 7-8 மணிக்கு தெருவை போய் பிச்சை கேட்பேன். அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுமா, பசங்க ரொம்ப பசியோடு இருக்குது. அப்படியெல்லாம் சோறு கேட்டி வந்து என் தங்கச்சிக்கு நான் வளர்த்துவேன். மிச்சம் சோறு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாப்பிட வைப்பேன். அந்த சோறு வேஸ்ட் ஆகக்கூடாது சொல்லி பச்சை தண்ணி ஊற்றி உப்பு போட்டி வச்சுருப்பேன். காலையில் அந்த பழுது சோறு எல்லா பேரும் சாப்பிட வைப்பேன். அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாது சொல்லி பாறை மேலே போட்டி இருப்பேன்.
பாறை மேலே போட்டு கையில் உண்டிக்கோல் குருவி அப்படி நிறையா எக்கச்சக்கமாக குருவி சிட்டு குருவிங்க. அது வந்து இப்போ வந்து அந்த சோறு சாப்பிடுன்னு சொல்லி நான் குருவி அடிச்சுக்கொண்டே இருப்பேன். அந்த சோறு காய வெறுக்கும் நான் அந்த பாறை மேலே துணியில் தண்ணி ஊற்றி காலையில் அப்படி நின்னே இருப்பேன் உண்டிக்கோல் பிடிச்சிக்கொண்டு. 3 நாள் அந்த சோறு அரிசியாக மாறிடும், எச்சை அரிசியாக மாறிடும். அது ஒரு மூட்டையில் கட்டி வச்சுருப்பேன். எப்போ எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லைண்ணா சண்டை ஆகுதா அப்போ நைட்டு எவ்வளோ நைட்டு ஆகட்டும் கொஞ்சம் அந்த எச்சை அரிசி எடுத்து அப்புறம் ஏதோ ஒரு அதில் தண்ணி ஊற்றி நல்லா ஆக்கி திரும்பி நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் வாழ்க்கை அப்படி தான் கடந்து போச்சு. ஏசப்பாக்கெல்லாம் ஏணி வச்சோன்னா எங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் வெறித்தனமாக இருப்போம் உலகத்தில். எங்களுக்கு முக்கியம் சாமி தான். எங்கள் சாமி. ஏன் சாமி சொன்னால் எங்கள் ஜாதியில் 4 ஆம்பளை பையன் பிறந்தா பொம்பளை பிள்ளை முடி வச்சு இருக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்கள் வேறு பொண்ணு பார்க்கக்கூடாது, வேறு ஆண்டு போய் பேசக்கூடாது, சம்சாரத்தில் கட்டிக்கக்கூடாது, நாங்கள் ரீஜெண்டாக வாழக்கூடாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் 1 வருஷம் முழுதுமாக சம்பாரித்து தென்னமரம் டப்பா உண்டி, அந்த உண்டி ஃபுல்லாக காசு 4 பேர் இருந்தால் 4 ஆம்பளை பையன் சம்பாரிச்சு அந்த உண்டி ஃபுல்லாக காசு போடணும். அப்புறம் வயசு ஆகிறப்போ அந்த உண்டி ஒடித்து 4 சாமி பண்ணிவிடுவோம். அப்போ எங்கள் ஜாதியில் பொண்ணு கொடுப்பாங்க. பொண்ணுக்கு தான் பால் கூலி நான் கல்யாணம் பண்ணுறப்ப 25,000, இன்றைக்கி 1.5 லட்சம். எங்கள் ஜாதியில் வந்து கல்யாணம் நடக்கணும்னு சொன்னால் உங்கள் ஜாதியில் வந்து மொழி எழுதுவாங்க, சோறு போடுவாங்க. ஆனால் எங்கள் ஜாதியில் வந்து மைக்கு செட்டு உங்கள் ஜாதியில் வைப்பாங்க. மைக் செட்டு கல்யாணத்துக்கு அநேக பேருக்கு பத்திரிக்கை போட்டு கொடுப்பாங்க. எங்களில் அப்படி இல்லை. பிரியாணிக்கு போட குண்டா நிறையா சாரை இருந்தால் போதும். சின்ன குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நல்லா குடிப்பாங்க. அந்த சாரையில் 3 நாள் கல்யாணம் நடக்கிறது தெரியாது. எங்கள் அப்பா வந்து 3ஆவது நாள் சொல்லுவார், உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு ஆரம்பம். எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. என் பொண்டாட்டி கேட்டேன், ஏம்மா நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உனக்கு அதிகமாக நான் போதை இழைக்கிறேன் பாரு, ஒரு கல்யாணம் நடக்கிறது என் வாழ்க்கையில் தெரியாது போயிடும். அவ்வளோ சிறு பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நாங்கள் குடிச்சுக்கினே இருப்போம். சின்ன குடும்பம் வந்தால் 100 ரூபா, சின்ன குடும்பம் தான் குழந்தை இல்லாத ஆண் பெண்ணுக்கு 100 ரூபா. அதே 2 குழந்தை 3 குழந்தை இருந்தால் 200 ரூபா. இப்போ வந்து 500 ரூபா 1000 ரூபா. அவங்க எங்களுக்கு மொழி எழுத மாட்டாங்க, நாங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். பஸ் ஃப்ரே உங்களை சோறு ஆக்கி கொடுப்பாங்க. நாங்கள் அப்படி இல்லை, காய்கறி பதார்த்தம் அரிசி எல்லாம் எடுத்து வந்து மூட்டை கட்டி அவங்க கையில் கொடுத்துருவோம். ஏன் சொன்னால் நைட்டெல்லாம் குடிச்சு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கொண்டே இருப்பாங்க. அந்த கல்யாணம் எப்படி போதும் 3 நாள் எங்களுக்கு தெரியாது. அடுத்தது ஒவ்வொரு கையில் மூட்டை அரிசி காசு வச்சு கொடுத்துருவோம். இப்படி நாங்கள் ஸ்கூலுக்கு போக முடியாது. அடுத்தது வந்து எங்களுக்கு ரீஜன் தெரியாது. அடுத்தது வந்து நாங்கள் எப்படி வாழ்ந்து தீரும் இந்த பூமி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது சம்பாதிக்கணும், பொய் சொல்லி சம்பாதிக்கணும். நாய் பள்ளி எடுத்தது நரி பள்ளி சொல்லி வைப்பேன், பொய் சொல்லணும் கண்டிப்பாக. நான் சின்ன வயசில் 7 வயசுலேருந்து நான் இன்டர்நெட் ஃப்ராடு. என்ன ஃப்ராடு? இன்டர்நெட் ஃப்ராடு. ஏன் சொன்னால் திருட மாட்டேன், பேசி நிறைய பொய் பேசி நான் சம்பாதிப்பேன். எப்படி பேச சொன்னால் எங்கள் அண்ணங்காரன் எங்கள் அப்பா நல்லா சாரை குடிச்சிட்டு எடுத்து என்னை தூக்கின்னு போகிறப்போ ஒரு 9 வயசில் ஒரு முள்ளு செடியில் போட்டார். அப்போ தான் எங்கள் அண்ணனுக்கு முதல் பொண்ணு பிறந்துருந்துச்சு. அப்போது எங்கள் அண்ணன் ஓடி வந்து அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு அவர் சொன்னார், நான் தத்து பிள்ளையாக நான் வளர்க்க போகிறேன் என் ஆறுமுகம் தம்பிக்கு. நீங்கள் இப்போ 2 பேர் குடிக்காரங்க தான், ஒரு நல்ல பிள்ளைக்கு வளர்க்குற தெரியாது அப்படி சொல்லி எங்கள் அண்ணன் திருப்பதிக்கு கூட்டி போயிட்டார். திருப்பதி சொன்னால் திருப்பதியில் மேல் திருப்பதியில் ஆகசங்க பாபநாசம் அந்த இடத்துல எனக்கு கூட்டி போயிட்டார் ஒரு 7-8 வயசில். அங்கே போன உடனே அவங்க வியாபாரம் எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ பொய் சொல்லி சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் எங்கள் மெமரி கார்டு நல்லா ரெக்கார்ட் ஆகி போச்சு எனக்கு. அப்போ என்ன பொய் சொல்லி எப்படி சம்பாதிப்பாங்க சொன்னால் அந்த இடத்துல உத்ராசம் சூப்பர் ஸ்டார் ரஜினி கைத்தில் உத்ராசம் கொட்டே இருக்கும். எங்கள் அண்ணனுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பைத்தியம், ராஜகுமாரி அண்ணனுக்கு. அதே போல் எனக்கு ரஜினி பைத்தியம். நான் ஒரு நாளுக்கு திருப்பதி வந்தால் ஹிந்தி தெலுங்கு தமிழ் 4 பாஷை சினிமா ஓடும். ஒரு நாளுக்கு 5 படம். நான் எப்படி ஒரு 10 நாள் 15 நாள் சம்பாதிச்சிட்டா சின்ன வயசுலேருந்து சினிமா நல்லா பார்ப்பேன். ரஜினி ரசிகன் நான். அடுத்தது தெலுங்கு நாட்டில் இருந்தால் சிருஞ்சி ரசிகன். இங்கிலீஷ் படம் பார்த்தா ஜாக்கி சான் ரசிகன். ஹிந்தி படம் பார்த்தா ஷாருக் கானோட ரசிகன். இப்படி சினிமாவோட பைத்தியத்தில் நான் உட்காந்துருந்தேன். ஆனால் எப்படி சம்பாதிப்பேன் உங்களுக்கு தெரியாது. எப்படி என் கையில் காசு வரும், எவ்வளோ பணம் ஒரு நாளுக்கு நான் சம்பாதிப்பேன். ஒரு நாளுக்கு நான் சின்ன வயசில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கடை இருக்கும். பஸ்ஸில் ஒரு தமிழ்கார் 10 பேர் இறங்கி நடந்து போவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அண்ணா ராஜண்ணே சும்மா வந்து என் கடை பார்க்குறேன் காசு இல்லை ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படி சொன்ன ஒரு 10 பேர் தமிழ்காரர் வந்து நிற்பாங்க. அப்படி கொஞ்ச நேரத்தை பார்த்தா ஹிந்திக்காரன் போவாங்க. பையா தேக்கே பைசா நெய் ஃப்ரீ மே தேக்கலாம் 10 பேர் ஹிந்திக்காரன் வந்து நிற்பார். இன்னும் கொஞ்சம் நேரத்தை பார்த்தா தெலுங்குகார் 10 பேர் போவாங்க.
బాబు గారు చూడండి చూసేదానికి డబ్బు లేదు, ఫ్రీగా చూడవచ్చు. 10 பேர் தெலுங்கார் வந்து நிற்பான். மொத்தம் 30 பேர் நிற்பாங்க. நான் சின்ன பையன், அழகாக ஸ்டைலாக பேசுவேன், ரஜினி ஸ்டைலெல்லாம் பேசுவேன். அப்போ அவங்களுக்கு அவங்க கண் எதிர்க்க ஒரு உதிராசம் எடுப்பேன். இது 5 முகம் ஆஞ்சநேயர் சாமி, இது முருகனது 6 முகம் முருகனோட சாமி, இது 7 முகம் விநாயகன், இது 1 முகம் சிவனோட நெத்திக்காய். அப்படி சொன்ன ஒரு உதிராச கோட்டை காட்டுவேன். அது உள்ளே பிச்சு காட்டுவேன். அதில் ஓமு, லிங்கம், பாம்பு, சூலம் எல்லாம் இருக்கும். இது வெள்ளிக்கிழமை நாள் பாலில் போட்டால் பால் குடிக்கும். இது மஞ்சள் தண்ணி கட்டி கல்லப்பெட்டில் பூஜை ரூமில் கைட்டில் கட்டிக்கும். இந்த மீட்டிங் ஆஃபீஸ் கோர்ட்டில் பேசு. 10 பேர் பேசும். கால் பிடிக்கும், பேசாமல் தலை பிடிக்கும். பிடிச்சா பணம், விட்ட காற்று. குழந்தை குட்டை இல்லாதவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி வெள்ளிக்கிழமை பாலில் போடு, பால் குடிக்கும். இது மஞ்சள் தண்ணி கட்டி கல்லப்பெட்டில் பூஜை ரூமில் கைட்டில் கட்டிக்கும். இந்த மீட்டிங் ஆஃபீஸில் எந்த காரியம் பண்ணால் வெற்றியே ஆகும். வீட்டில் சோத்துக்கு தண்ணி எதுவுமே குறைய இருக்காது. உங்கள் வீட்டில் குழந்தை குட்டி இல்லாதவங்க இருந்தால் மாதம் ஒரு வாட்டி வெள்ளிக்கிழமை பாலில் போட்டு குடிக்க வை. 3 மாதம் குடிக்க வை, குழந்தை குட்டி கொடுக்கும். இது எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், பெருமாள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன். இது ஒரிஜினல். இதோட விலை 5000 ரூபாய் சொன்னால் போதும். அவங்க 10 பேர் அப்படியே சின்ன பையன் ஏமாற்றி வாங்கிடலாம். 5000 ரூபாய் சொல்கிறானே, இல்லை சின்ன பையன் அப்படி சொல்லிட்டு அவங்க வெளியே போக மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க. இதே போய் తెలుగులో சொல்லுவேன். బాబు గారు ఇది మేపాల్ కాట్పండు రసపతి రాజుదీరు వస్తుంది ఏకముఖ రస్ పాలు రస పాలు తగ్గుతుంది పసుపులు కలిసి గల్లపెట్టిలో పూజ రూములు పెట్టుకో. ఏ మీటింగ్ ఆఫీస్ కోర్టులో మాట్లాడు, 10 మంది మాట మీకు కాల్ పడుతుంది, నీ మాట తలక పడుతుంది. 10 డబ్బు వదిలితే గాలి. బిడ్డలు లేని వాళ్ళకి పాలు వేసి తాగిస్తే బిడ్డలు వస్తుంది. ఇది సత్యం. దేవుడి పైన ఒట్టేసి చెప్తాను. దీని రేటు 5000 రూపాయి. அவ்வளோதான். அவங்க நம்பிடுவாங்க. இதே போய் உண்மை ஹிந்தியில் சொல்லுவேன். ஏ பையா ஏ மேப்பால் காட்புண்டு ரசபதி ராஜா का पास आता है, ये शिवी जी का पल्ला है, दूध में रखा दूध पिएगा. सर अल्तर पान दोगा गला पेटो पूजा में गला में पहनो. मीटिंग ऑफिस कोर्ट में बात करो. लाख का बात पैर पकड़ेगा, तुम्हारा बात और सिर पकड़ेगा. पकड़ा लाख छोड़ा बायरा. இப்படி ஒரு சொன்னால் அவங்க நம்பிடுவாங்க. இப்படி 3 பாசத்தை நான் சொல்லிட்டா எல்லா பேர் வந்து நிற்பாங்க. 5000 ரூபாய் சொல்லியிருப்பேன். அப்போ ஒரு தமிழ்காரர் வந்து சொல்வார், ஆறுமுகம் என்னப்பா சொல்லு, எங்கள் ஆண்டன் 4000 ரூபாய் கொடு ஜபம் பண்ணி தரேன். அப்படியே ஒரு மந்திரம் போட்டி அப்படியே கொடுத்துருவேன். ஓம் சக்தி பராசக்தி. அவங்க நல்லா நடக்கணும். அப்படியே எல்லா உதிராசம் ஒருத்தர் 5000, 3000, 2000, 1000 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் கேட்டாலும் 5 ரூபாய் கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் பூஜை பண்ணி. அப்புறம் பார்த்தா எல்லா பேரும் வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்கள் எல்லா வீட்டில் பார்த்தா 20000, 10,000 அப்படியெல்லாம் சம்பாதிப்பேன். பொய் சொல்லி சம்பாதிப்பேன். ஆனால் உங்களுக்கு தெரியாது அது ஒரிஜினல் சொல்லி நீங்கள்லாம் நம்புகிற அது ஒரிஜினல் இல்லை. பச்சை பாக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா போதும். 1990 நான் சொல்கிறது 1993 நான் சொல்கிறது. சின்ன வயசு அப்போ 3ல் ஒரு 12, 13 வயசு அப்படி ஆகிட்டேன். அந்த போய் சொல்லி அப்படியே ஒரு வளர்ந்திக்கொண்டே போய்க்கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் பச்சை பாக்கு 100 ரூபாய் கொடுத்தா போதும், 2 கிலோ பாக்கு வரும். அது பென்சில் வாங்கி வந்து அது மேலே ஓம், லிங்கம், பாம்பு நானே எழுதி, ஒரு முகம் நானே எழுதி, உதிராஸ் போல் நல்லா ஆசா பிளேட் வாங்கி வந்து சதிச்சு எண்ணெயில் போய் நல்லா தவிச்சிட்டா உதிராஸ் கலராக மாறும். அப்போ ஜர்தா பான் பிடாக் சைனிங் அடிச்சுட்டு புக்கு தைக்கிற ஊசி ஓட்டையை போடணி கடக்காய் தோல் இல்லைன்னா தேங்காய் தோல், பச்சை தோல் அது நல்லா வெட்டி சூக்கு போகிற காஸ்ட்லியான கம்மு அது பூசி அது மேலே ஒட்ட வச்சுருவேன். ஒரு குச்சி வைப்பேன், 2 இலை வச்சுருவேன். அவங்க கண்ணில் பிச்சு காட்டினா அவங்க அப்படியே மயங்கிடுவாங்க. சில பேர் தெரியும் அது டூப்ளிகேட் சொல்லி. ஆனால் மூணு நம்பிக்கை எப்படி இருந்தாலும் கடவுளது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் பேசலையும் அவங்க வாங்குறது அவங்க ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்படி தான் என் வாழ்க்கையில் நிறையா சம்பாரித்து நிறையா சேர்த்து போய் சொல்லி இப்படியெல்லாம் கோவில் கும்புறது இப்படி எங்கள் குடும்பத்தில் வாயிறது அப்படியே காலங்கள் கடிந்து போய் கொண்டே இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. என் 2-3 தங்கச்சிக்கு சின்ன பசங்க, ஒன்று 10 வயசு, எனக்கு 15 வயசு ஆகி போச்சு. ஒன்று 10, 9, 8 சின்ன பசங்க. அப்பா ரொம்ப வயசான ரைட்டர், ரொம்ப வீட்டில் கஷ்டம். எங்கள் அப்பா குடிக்கிறது. எங்கள் அண்ணன் அவர் படிச்சுக்கினே இருந்தார் ஹாஸ்டலில். இப்போ மாநில நரிக்கோட தலைவர், அவர் கிட்டத்தட்ட பிகாம் படிச்சிருக்கிறார். அவர் பேர் வெங்கடேஷ். இன்றைக்கி ஈசாக் பாஸ்டர், அவரும் பாஸ்டர் ஆகிட்டார். இப்படி வளர்கிற காலத்தில் எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிருப்பாங்க, உங்கள் அக்கா பொண்ணு தாங்க நீ கட்டிக்கணும். அப்போ எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, அம்மா சொல்கிறது போல் அக்கா பொண்ணு ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க பேர் லதா. அவங்க தான் இதுக்கு முன்னே எஸ்தர், அவங்க இப்போ ஆண்டவர் கொடுத்த பேர். லதாவுக்கு கட்டிக்கணும். நான் இருக்கிற திருப்பதி, அவங்க இருக்கிறது சென்னை மெட்ராஸ். மெட்ராஸில் வந்து ஹைகோர்ட் பஸ் ஸ்டாண்ட். சரி, ஒரு நாள் எங்கள் அண்ணன் கூப்பிட்டு வந்தார். வந்து பார்த்தா என் மனைவி பட்டை பாவடை கட்டிக்கினி, வெத்தலை பாக்கு இவ்வளோ புகழை வச்சுக்கினி உட்காந்துக்குது. இந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ண போகிற. பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் சொன்னோன்னே அண்ணன் பேச நம்ம மாற்றக்கூடாது இல்லையா? சரி அண்ணன் நான் கட்டிக்கிறேன். ஒரு 15, எனக்கு ஒரு 15 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். கொஞ்ச நாள் போனோன்னே என் மனைவிக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாளில் என் தங்கச்சி
சுமதி, அவங்க தான் முதல் கிறிஸ்து பொண்ணு மாறுது. எப்படி மாறும் சொன்னால் 11 வயசுல என் தங்கச்சி ஊசி பாசி பண்ணி ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க தான் வியாபாரம் பண்ணி அவங்க தான் போய்க்கணும், இல்லைன்னா அம்மா இல்லாத பிள்ளைங்க. அப்போ அவங்க ட்ரெயினில் வியாபாரம் பண்ணப்போ அரக்கோணத்தில் ஒரு வாலிப பையன் லவ் ஃபீலிங்காக வந்து வண்டியில் மாட்டிக்கினான். ட்ரெயின் உள்ளே வந்து மாட்டினோடனே அந்த ரத்தம் என் தங்கச்சி மூஞ்சி மேலே ஊந்துச்சு. அந்த பாடி தூள் ஆனது என் தங்கச்சி பார்த்து பயந்துட்டாங்க. பயந்துட்டு அவங்களுக்கு இரவும் பக்கலும் தூக்கம் இல்லை. 3 மாதம் கண்ணு முன்னா ஐயோ கண்ணு வருது, ஐயோ கை வருது, ஐயோ ரத்தம் வருது அப்படி சொல்லி பயந்துக்கொண்டே இருப்பாங்க. அப்போது எங்கள் அண்ணங்காரன் எங்கள் அப்பாக்காரன் எங்கள் தங்கச்சி கூப்பிட்டு போய் எல்லா கோவில் கோத்திரம் சுற்றினார். அப்போது அந்த பயம் ஒட்டி போகலை. அவங்களுக்கு தூக்கம் வராது. சரியாக அவங்க பாடி வீக் ஆகி கொண்டிருக்குது, 11 வயசு பாப்பா. அப்போது ஒரு நாள் நான் என் மனைவிக்கு கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் திருப்பதியில் இருந்தோம். இப்படி உன் தங்கச்சி பயந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி சொன்னோன்னா என்ன என் தங்கச்சிக்கு ஆச்சு சொல்லி கிட்ட வந்து நாங்கள் திருப்பதிலேருந்து வந்து பார்க்குறப்போ என் தங்கச்சி ரொம்ப பயந்து கொண்டு இருந்துச்சு. நான் என் சாமிக்கெல்லாம் வச்சு நான் ஒரு மந்திரம் போட்டி நான் ஒரு சாமியாராண்ட கூட்டி போனேன். அப்புறம் மந்திராவதி ஆண்ட எல்லா இடத்துல நானும் ஒரு கொஞ்சம் பணம் இருந்து செலவு பண்ணேன். அப்போது அந்த பயம் ஒட்டி போகலை. அப்போது தான் கிறிஸ்மஸ் நாள் டிசம்பர் மாதத்தில் எல்லா பாஸ்டர்களும் குடும்பமாக எல்லா பிள்ளைகள் கூப்பிட்டு போய் திருத்துருவா அங்கங்கே ஏசப்பா பாட்டு பாடிக்கொண்டு போவாங்க. அப்போது ஒரு நாள் வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னோட வாருங்கள் நான் உங்களை இலை பார்த்துருவேன் சொல்லி மத்தையிலேருந்து வசனத்தை சொல்லிக்கணும் வர்றப்போ அங்கே யாருமே எங்கள் ஜாதியில் என்ன அதிகாலை ஏந்திரி கோலம் போடுற ஜாதியா எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு போட்டி நல்லா வெத்தலை பாக்கு போட்டிக்கணும் நல்லா தண்ணி அடிச்சுக்கணும் அங்கங்கே படுத்திருப்பாங்க. அப்போ தான் புகழெல்லாம் அப்படியே இருக்கும். அங்கே எங்கள் தங்கச்சி தான் பயந்துக்கொண்டு இருந்துச்சு. அதுதான் ஏந்திரி வந்துச்சு. ஏந்திரி ஐயா இங்கே யாருமே ஏந்திரி வர முடியாது, நைட்டு 1 மணி 2 மணி இருக்கும் தூங்குவாங்க. அப்போ தூங்காத டான்ஸ் ஆடிக்கொண்டே இருப்பாங்க சிவாஜி பாட்டுக்கு ரஜினி பாட்டுக்கு எம்ஜிஆர் பாட்டுக்கு. அவங்க காலையில் 6 8க்கு இல்லை 11 மணி ஆயிடும் ஏந்திரக்கு. ஐயா நான் தான் எனக்கு தான் தூக்கம் இல்லையா 3 மாதம் என் தூக்கம் இல்லாத நான் பயந்து கொண்டிருக்கிறேன். ஐயா என்னாச்சு இப்படி ஒரு ரயிலில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். வாலிப பையன் அவன் வந்து இப்போ என் கண் எதிர்க்கே உள்ளே பூந்துட்டான் ரயிலில். அந்த ரத்தம் என் மேலே ஊந்துச்சு. அப்போ தான் அந்த பையன் என்னை விட்டு போகலையா. எல்லா சாமியும் கூண்டி பார்த்தையா எனக்கு உடம்பு ரொம்ப டேஞ்சராகி கொண்டிருக்கிறையா. ஐயா அந்த ஏசாமி எனக்கு உயிர் எனக்கு இந்த பயம் எடுத்துட்டால் போதும், எனக்கு நல்லா தூக்கம் கொடுத்தா போதும், அந்த ஏசாமிக்கு நான் மறுக்கவே மாட்டேன் ஐயா. அப்படி என் தங்கச்சி அந்த ஊழியக்காரன் மத்தியில் கலந்து ஆயிரப்போ கண்ணீரோடு விடுறப்போ அப்போ தான் எல்லா ஊழியக்காரும் சேர்ந்து ஒரு மனமாக கை பிடிச்சி ஒரு தண்ணி எடுத்து வந்து ஜபம் பண்ணி என் தங்கச்சி மூஞ்சி மேலே அடித்து ஒரு எண்ணெய் ஜபம் பண்ணி அவங்களுக்கு பூசி விட்டாங்க. பூசி விட்ட உடனே அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், அம்மா சுமதி நீ பயப்பட வேண்டாம், உனக்கு நல்லா தூக்கம் கொடுப்பார் ஆண்டவர், நீ நாளைக்கு நீ வீட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல போகிறேன் எங்கள் ஆண்டை சொல்லிட்டு போனாங்க. அதே போல் என் தங்கச்சி நல்லா தூங்குறாங்க. நாங்கள் 10 மணி வரைக்கும் அந்த பாப்பா நல்லா தூங்குது. நாங்கள்லாம் ரவுண்டு பார்க்குறோம், ஐயோ இத்தனை நாள் தூங்காத பொண்ணு எப்படி தூங்குது சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அந்த பாப்பா எழுந்தி எங்கள் பயமெல்லாம் போச்சு அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாமல் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு சாட்சியாக சொன்னாங்க. இப்படி தான் நல்லா தூக்கம் வந்து ஐயா சொல்லி இவங்க அப்படியே போய் எங்களுக்கு தெரியாது. 11 வயசு பொண்ணு எங்கெங்கே போகிறது எங்களுக்கு நாங்கள் வந்து கண்டிக்கிறது இல்லை. வியாபாரம் போவோம் வருவோம் அப்படி நல்லா இருக்குது அப்படி தான் விட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க அப்படியே ஏசப்பா பிள்ளையாக மாறுறாங்க. அவங்க வந்து எங்கள் ஜாதியில் இயேசு பற்றி எடுத்து பேசுகிறப்போ யாருமே ஏற்றிக்கல. அல்லையா ஏன் சார் கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் ஆண்டவர் அந்நிய பாஷை பேசுகிறார், தெலுங்கில் பேசுகிறாங்க, தமிழில் பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க. ஏசப்பா அவர் மெய்யான தெய்வம், ஒரு பாவிக்காக பூமிக்கு வந்தார், அவர் சாட்சி சொல்லிக்கொண்டே இருந்தார். என் தங்கச்சி மூலியமாக யாருக்கும் காது கேட்கல. எல்லா குடி போதை எல்லா உலகத்தில் ஆசிரியை இருக்கிறவங்க. அப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்தார் சாமியார், அவர் தான் குரி பாப்பார். எங்கள் ஜாதியில் ஒருத்தர் சாமியார், அவர் பேர் தான் நாங்கள் சொல்லக்கூடாது ஏசோ சொன்ன தாய் மாமன். அவர் சொல்கிறது இந்த அம்மா மேலே வெள்ளைக்காரன் பேய் உக்காந்திக்குது, இந்த அம்மா வெள்ளைக்காரன் பேய் உக்காந்திக்குது, குடிச்சு கட்டி அதில் உட்கார வச்சுது, இந்த வெள்ளைக்காரன் பேய் ஓரத்தில் இருக்கட்டும் ஊரில் வேண்டாம் அப்படி சொன்னோடனே நான் ரொம்ப எங்களுக்கு வேதனை ஆச்சு. ஏன்பா இப்படிலாம் சொல்லக்கூடாது சொன்னால், இல்லைப்பா இந்த அம்மா ஜபம் பண்ணாத அநேகர் வாலிப பிள்ளைங்க கூட்டி வர்றாங்க, உட்கார வைக்கிறாங்க, ஒரே கற்று ஒரே சவுண்டு, இது என்ன நாடகம் அப்படின்லாம் சொல்லி ஒரே சண்டை, வீட்டில் பிரச்சனைகள். ஓ சாமியோ ஏதோ ஒரு மாடலை வந்து நிற்கிறது, இதுக்கு முன்ன எப்படி இருந்தேன் திரும்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு ஒயிட்டாக வேறு மாடலாக நிற்கிறப்ப நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி ஃபஸ்ட்டு ரசிக்கப்பட்டாங்க. அவங்க என்ன சொல்ல நான் கீழ்படி கேட்பேன். என் பொண்டாட்டி சொன்னாங்க வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிக்க சொல்லி, அதான் மாற்றிக்கின்னு வந்து நிற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் தங்கச்சியோட சாட்சி தான் இப்போ நான் சொல்லிக்க நிற்கிறேன்.
வெள்ளைக்கார சாமி பிடிச்சிக்கிச்சு, அது வெள்ளைக்கார பேய் உட்காந்துக்குது அது மேலே அப்படின்னு சொல்லி ஒரு குரு பார்க்குறவங்க எங்கள் ஜாதியில் ஒருத்தர் அவர் வந்து சொல்கிறாரு, இந்த பாப்பாலாம் தெருவில் இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது, இது தனியாக உட்கார வச்சது குறிச்சு போட்டி அது பெணாத்திக்குள்ளே இருக்கட்டும், யாருமே அங்கே போகக்கூடாது சொல்லி கற்பனை பண்ணாங்க. அதுக்கு முன்ன என் தங்கச்சி ஜபம் பண்ணால் தலைவலி இருந்தாலும் நல்லாயிடும், கை வலி இருந்தாலும் நல்லாயிடும், பெரிய பெரிய வியாதி இருந்தால் நல்லாயிடும். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் பாஷையில் எங்கள் ஏசப்பா பேசிக்கொண்டு இருந்தார், அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருந்தார். ஆனால் அந்த சாமியாருக்கு பிடிக்கல, எங்கள் ஜாதி சாமியாருக்கு. அவர் தான் சொன்னார், என் சொந்த தாய் மாமன், சீக்கிரம் இந்த பாப்பாவுக்கு குடிச்சு போட்டு உட்கார வச்சுடு, இல்லைனா இது எல்லா பேருக்கு இந்த பேய் பிடிச்சிடும் அப்படி சொன்னோன்னே எல்லா பேரும் அந்த என் பாப்பாவுக்கு கூட்டி போய் குடிச்சு போட்டு உட்கார வச்சுட்டாங்க. நான் வந்து என் தங்கச்சி சொன்னேன், அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறேன், நம்ம ஜாதியில் 21 ஜாதியில் பெரிய ஜாதி பார், நான் 4 எறும்பு கடை கட்டியிருக்கிறேன், என் அண்ணன் எங்கள் அப்பா நான் சாமி கும்பிட போகிறோம், இது உள்ள எதுக்கு வெள்ளைக்கார சாமி போய் எடுத்து வந்து எங்கள் மானத்தை நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி திட்டி, நாங்கள் 3 லிட்டர் சாரை குடிச்சிட்டு அந்த எருமாடு ரத்தம் குடித்தோம். அது எருமாடுக்கு வாய் இருந்தால் உன் தாலி அறுக்கோ, உன் குடும்பம் சாவோ, சீக்கிரம் வெட்டி போட்டிடு அப்படின்னு சொல்லுவோம். 40 பேர் உட்காந்துருப்போம், பச்சை ரத்தம் குடிச்சுக்கின்னு இருப்போம், அது பே கத்திக்கின்னு இருக்கும். அப்படியே எங்களுக்கு என் குலதெய்வத்தெல்லாம் கும்பிடி அப்புறம் என் தங்கச்சிக்கு நான் சொல்லிட்டு போனேன், ஏம்மா எந்த பிள்ளைங்க நீ சேர்க்கக்கூடாது, நீ எப்படியோ வெள்ளைக்கார சாமி நீ கும்பிடிக்கோ, நீ ஏன் மதம் மாத்திர சொல்லி ஜனங்களாம் வந்து எங்களுக்கு சண்டை வைக்கிறாங்க, நம்ம ஜாதிக்காரங்களாம் சண்டைக்கு வர்றாங்க, இப்படி கடிதமாக நான் சொல்லிட்டு நான் போயிட்டேன் திருப்பதி போய் கொஞ்ச நாள் ஆகலை. எங்கள் மனைவி ஐயோ வயிற்று வலி. நான் பார்த்தேன் என் மனைவிக்கு வயிற்று வலி சொல்லி கொண்டு இருந்தால் நல்ல ஒரு தெய்வத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மந்திரவாதி அண்டு போனேன், எங்கேயோ வயிற்று வலி சுகமாகலை. அப்போ தான் ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், சாமியார், எப்பா நல்லா டாக்டர் பாருப்பா, சும்மா ஏன் பணம் சொல்லு பண்ணுறேன், ஏன் மந்திரவாதிக்கெல்லாம் 3000 4000 சொல்லு பண்ணுறேன், ஏன் கோவிலில் நான் சுற்றுறேன், நல்லா டாக்டர் பாரு சொன்னோன்னே தான் என் மனைவி கூப்பிட்டு போய் சிஎம்சி கூப்பிட்டு போனேன். போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அது உள்ள கேன்சர் கட்டி இருந்துச்சு, 3 கட்டி. அவங்க சாட்சி சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த டாக்டர் நான் அடிக்கிறேன் வர்றாரு, உங்கள் நரிக்குறவருக்கு அறிவு இல்லையா, ஏன் சாமி இப்படி சொல்கிறேன், சின்ன கேன்சர் கட்டி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், கூப்பிட்டு வந்துருக்கணும், பெருசாகி போச்சு, ஏதோ ஒன்று ஒடிஞ்சு போனால் உன் பொண்டாட்டி சத்திடுவாங்க, நீயும் தனியாக உன் பொண்டாட்டி தண்ணியது, ஒரு 3 மாதம் 4 மாதம் சத்தா தூக்கி போட்டுரு, ஒரு கையில் விஷம் ஒரு கையில் பிராந்தி. நான் எப்போ என் பொண்டாட்டி சத்தா அப்போ தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு நான் திருப்பதி போயிட்டு ஒரு நாள் வந்து பார்க்குறப்போ வெள்ளை காட்சி போல் என் பொண்டாட்டி என் தங்கச்சி கூட இருந்துச்சு. வந்து லபலபாக வாயடிச்சிக்கினேன். நான் கட்டின அந்த காளி போத்து கருப்பு மணி அது எங்கே, தாலி எங்கே, பொட்டி எங்கே, பூ எங்கே, அப்படியே முண்டிச்சு போல கிரியே, பை எங்கே, வெத்தலை பை எங்கே, பொட்டை பாவடை எங்கே, என்ன இப்படி வயிற்று வெள்ளை சாரி கட்டிக்கிட்டேன், நான் உயிரோடு இருப்பா, இப்படி நீ இருக்கணுமா அப்படி என் தங்கச்சி நான் திட்டினேன், என் பொண்டாட்டி நான் பிடிச்சி திட்டினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு ஏசப்பா உயிர் கொடுத்தாரு. யார் கொடுத்தாரு, வெள்ளைக்கார சாமியா, பொய் சொல்கிற நீ, ஏசப்பா உனக்கு எப்படி உயிர் கொடுத்துருவாரு, எப்படி உனக்கு கட்டியால சுகம், அதெல்லாம் பொய். சத்தியமாக சொல்கிறேன், ஏசப்பா தான் எனக்கு உங்கள் தங்கச்சி மூலியமாக ஒரு பார்சல் வந்து ஒரு எண்ணெய் ஜபம் பண்ணி கொடுத்துட்டு போனார். நான் பெட்லேருந்து ஏந்திர முடியாது, அது நான் வந்து அந்த ஜபம் எண்ணெய் நான் குடித்தேன். ஒரு சிலுவை போல் ஒரு கை, ஒரு ஓட்டை கை வந்து என் வயிற்று மேலே வச்சு உன் கேன்சர் கட்டி சுகமாகும், அவன் சாட்சி உலகம் முழுதுமாக சொல்லும் அப்படி ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை சொல்லிட்டு போனார். அப்போது நான் ஏந்திரி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். சொன்னாங்க, அவங்க பேச நான் கேட்கல, போய் சொல்கிறேன், வா போய் சிஎம்சியில் செக்கப் பண்ணான், நல்லா ஆச்சா அவனை விட்டுடுவேன், இல்லைனா எப்போ பார்த்தாலும் அந்த பாஸ்டர் ஒருத்தர் வர வயசானவர் துப்பாய்க்கு என்னை கொடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட்டில், குருவி சொல்லி லைசன்ஸ் துப்பாய்க்கு, உங்கள் வயிற்றில் கட்டி இருந்தால் முதல்ல உன் பாஸ்டர் தொப்பை பார்த்து சுட்டுடுவேன், அப்புறம் உன்னை வெட்டி போட்டுடுவேன், நானும் ஜெயிலில் போய் உட்காந்துருவேன், நான் கோவக்காரன் அப்படி சொல்லிட்டு நேராக போயிட்டு என் மனைவி போய் செக்கப் பண்ணேன். செக்கப் பண்ணுறப்போ தான் அந்த டாக்டர் சொன்னார், ஆறுமுகம், ஓ சாமி என்ன சொன்ன, கோவப்படேன்டா சாமி, என்ன ஆள் மாற்றி கூப்பிட்டு வந்துட்டியா, ஏன் சாமி அப்படி சொல்ல, இதான் என் ஒய்ஃபு. இல்லை, இதுக்கு முன்ன ஸ்கேன் எடுத்து பார்த்தா பெரிய பெரிய கட்டி இருந்துச்சு, இப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்தா வயிற்றில் கத்தி வைக்காத சுகம் பண்ணியது எந்த டாக்டரு, என் மனைவி சொல்கிறது பூமியில் டாக்டர் சாமியோ, பரம டாக்டர், பரலோக டாக்டர் சாமி தான் எனக்கு சுகம் பண்ணார். அப்போ என் மனைவி எனக்கு சொல்லுது, ஏசப்பை ஏற்றிக்க அடி வாங்க, உனக்கு ஒரு வெள்ளைக்காரன் சாமி எப்படி கும்பிடு, என்னை கல் மண் எடுத்தாலும் நிறைய தெய்வம் கீது பாருங்கள். பைபிளில் சொல்லும், நாங்கள் யார் தெரியுமா, பூ விற்றா பூக்காரன், குருவி அடித்தா குருவிக்காரன், நரி அடித்தா நரிக்குறர், அதுபோல் பால் விற்றா பால்காரன், அப்படி தான் இந்த கவர்மெண்ட் பேர் வச்சாங்க. நாங்கள் வேட்டைக்காரங்க. எருமையா 16வது அதிகாரத்தை 16வது வசனம் நீ வாசித்து பாரு, இதோ மீன் பிடிக்கிற இவர்கள் வருவார்கள், அப்பொழுது வேட்டைக்காரர்கள் பிடிப்பார்கள், அவர் வேட்டையாடுவார்கள் கடைசி காலத்தில். என்ன வேட்டை தெரியுமா, ஆத்மா வேட்டை. இன்றைக்கி நீங்கள் பாய்த்தி கொண்டிருக்கிற இந்த டிவி இருக்கிறவங்க, நான் சொல்கிற பொய் சாட்சி இல்லை, பைபிள் வச்சு சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்படி நிற்கிற எனக்கு தகுதி இல்லாத ஒரு பாத்திரம், ஆண்டோட வாக்கு தக்கம் வேஸ்ட் ஆகாது. நீ படித்து தான் போகணும். பாஷை மாற்றி ஏதோ ஒரு பாஷை பேசணும்னு சொன்னால், தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, ஏதோ ஒரு பாஷை நீ பேசணும்னு சொன்னால் நீ படிக்கணும். நாங்கள் படிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் எங்கள் பாஷையே ஒரு அந்நிய பாஷை.
மிச்சர் பாஷை, எல்லாம் மிச்சர் செஞ்சு அப்படி ஒன்று. அதுபோல் நாங்கள் பேசுகிறத ஒரு மிச்சர் பாஷை. 1 மணி நேரம் நான் கேரளாவுக்கு போயிட்டால் போதும், ஒரே அவரில் அந்த கேரளா பாஷை நான் பேசுவேன். கர்நாடகா போயிட்டால் போதும், 1 மணி நேரத்தில் அந்த கர்நாடகா பாஷை நான் பேசுவேன். ஹிந்தி நாடு போன போதும் ஹிந்தி பாஷை பேசுவேன். ஏன்னு சொன்னால் எல்லா மொழியும் சேர்ந்ததான் எங்கள் நரிக்குறள் பாஷை. ஆனால் நாங்கள் வேட்டைக்காரங்க. பைபிளில் வசனம் நான் கோலியாத்தை முறியடித்தது உண்டிக்கொலை இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்கிறோம். நான் தாவீது வம்சம். அபிரகாம் அங்கேயே கூடாரம் போட்டார், இன்றைக்கி எங்கள் நரிக்குறள் அங்கேயே கூடாரம் போட்டார். நாளை தினத்தை கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் சொன்னார். அதே போல் நாங்கள் நாளை தினத்தை கவலைப்படுறதில்லை. இன்றைக்கியோட கதை இன்றைக்கே முடிப்போம். அதுபோல் எங்கள் வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையை மாற்றினது ஏசாமி ஒருத்தர் தான். என் மனைவி சொன்னதை நான் கேட்கல. நல்லா சாலையை குடிச்சிடுவேன், நல்லா தூங்கிக்கொண்டு இருப்பேன். ஏய், உனக்கு ஏசாமி ஏதோ கட்டி சுகம் பண்ணார், எப்படி நீ கும்பிடி சாவு, எப்போ என்னை பற்றி சொன்னேன் உன்னை வெட்டி போட்டுன்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சு தூங்கிக்கொண்டு இருப்பேன். நான் தான் உன்னை பணம் போட்டு கல்யாணம் பண்ணி வந்தேன், நீ எனக்கு பணம் போட்டு கல்யாணம் பண்ணல, நான் சொல்கிற பேச தான் நீ கேட்கணும். அப்படி ஒரு வைரோகமாக நான் இருந்தேன். எம்மா தான் சம்மந்தம், நீ எல்லா தெய்வத்தை கும்பிடு போ அப்படி சொல்லி சாலையை குடிச்சு தூங்குறப்போ நைட்டு 1 மணி ஆன போதும் எங்கள் மனைவி முள்ளாமல் கை பிடிச்சி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மயக்கத்தில் தெரியாது, கண்ணு திறந்து பார்த்தா கை ஒதுரிக்கொண்டு இருக்கும். அடி பாவி மகளை, நல்லா குடிச்சிட்டு நான் தூங்குற சொல்லி வெள்ளைக்காரன் மந்திரமாலை என் தலைமையில் வரியா, வெள்ளைக்காரன் ஏசுநாதர் மந்திரமாலை தலைமையில் வரியா சொல்லி எந்த கை அடிச்சிச்சோ அந்த கை இன்றைக்கி பைபிள் எடுத்து வந்து சாட்சி சொல்லுது. 3 மாதம் நாய் அடி பேயடி, பைபிள் என் கையில் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், இந்த உண்மையே ஜெயம், இந்த உண்மையே ஜெயம். இந்த சிடியில் என்னோடய சாட்சி பார்க்கலாம். 3 வாட்டி இந்த பைபிள் நான் கிழிச்சு போட்டி இருக்கிறேன். 2012 இந்த படம் சாட்சியா, சினிமா நடிகர் ராதிகா, ராதிகா, எம்ஜிஆர் படம்லாம் அவங்க பிடிச்சிருப்பாங்க, நல்ல நேரத்தில் நல்லா வைக்கிறாங்க. அந்த ராதிகா தான் அவங்க சர்ச்சில் தான் நாங்கள் சாட்சி சொல்கிறப்போ எனக்கும் என் மனைவிக்கும் படம் பிடிச்சாங்க. உண்மையே ஜெயம். நான் இப்போ உண்மை தான் சொல்கிறேன், பொய் சொல்லலை. படையப்பா படம் எடுக்கிற கேமராலாம் இந்த படம் எடுத்துருக்குறாங்க. சாம் சுந்தரையா தான் எங்கள் ஐயா. அவர் சர்ச்சில் 2012 இது சிடி கிட்டத்தட்ட 30,000 சிடி ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த சிடி உலகம் முழுதுமாக போயிருக்குது. அமெரிக்கா, ஜப்பான் நாடு எல்லா நாட்டுக்கும் இந்த சிடி போயிருக்குது. உண்மையே ஜெயம். என் வாழ்க்கை நான் சொல்கிறதான உண்மை, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லி என் மனைவிக்கு நல்லா அடிப்பேன், சித்திரவதை பண்ணிப்பேன், நல்லா குடிப்பேன், பொய் நிறையா பேசுவேன். சண்டை கோவக்காரன் நான். நல்லா என் ஜனங்களை பய காட்டணும் சொல்லி நல்லா கராத்தே கத்தி இருக்கிறேன். மாஸ்டர் போல் கராத்தே, ஃபைட்டிங், பாக்ஸிங், பிளாக் பெல்ட்டு வாங்கியிருக்கிறேன். திருப்பதியில் நிறையா வித்தம் தெரியும், நிறைய சண்டை எடுப்பேன். யாருமே எங்கள் ஆளுங்க எங்கள் பக்கத்துக்கு வர மாட்டாங்க. ரொம்ப கோவக்காரன் நான். வீண் சண்டைக்கு போக மாட்டேன், வீண் வார்த்தைக்கு போக மாட்டேன். எப்போ பார்த்தாலும் என் வழியில் நான் இருப்பேன். என் அண்ணனுக்கு தான் பார்த்து பயப்படுவேன், என் குடும்பத்தை பார்த்து தான் நான் பயப்படுவேன். எந்த குடும்பத்தை நான் பயப்பட மாட்டேன். நியாயம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த போய் அடிப்பேன். அது பொம்பளை இருக்கட்டும் ஆம்பளை இருக்கட்டும். என் சொந்த ஜாதியில் பெரிய ஆள் நான். அப்படியெல்லாம் ஒரு பெருமையாக இருந்துச்சு என் வாழ்க்கையில், ஒரு வெறித்தனம் இருந்துச்சு. யாருமே எந்த சாமி பற்றி சொன்னாலும் நான் எனக்கு கோவம் அதிகம். எல்லா சாமி ஒன்று தான். தெய்வத்துக்காக ஏன் நீ சண்டை பண்ணுற அப்படி போய் நான் சமாதானம் பண்ணுவேன். தெய்வம் சொன்னால் அவ்வளோ உயிர் எனக்கு. எல்லா தெய்வம் கும்பிடுவேன், வெள்ளைக்கார சாமி நான் கும்பிடவே மாட்டேன். அந்த பாஸ்டரும் என் மனைவியும் என் தங்கச்சி பார்த்தா நான் கோவப்படுவேன். இந்த ஜென்மம் எப்போ இந்த வெள்ளைக்கார சாமி விடுவாங்க தெரியாது. எப்போ பார்த்தாலும் மந்திரம் போட்டிக்கொண்டே இருக்கும், ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கும். சரி, இதுக்கு திருப்பதி கூப்பிட்டு போயிட்டா ஜபம் பண்ணாது அப்படி சொல்லி ஒரு நாள் அவங்கள நான் கூப்பிட்டு போனேன் திருப்பதிக்கு. திருப்பதி போகிறப்போ திருப்பதியில் தான் சிக்கன், மட்டன், சினிமா. மேல் திருப்பதியில் எதுவுமே இல்லை. வெறும் அங்கே ஒரு தயிர் சாதம், ரசம் சாப்பாடு தான் ஃப்ரீ போஜனம். அங்கே தான் வாங்கி நாங்கள் சாப்பிட்ணும். அப்போ நான் சொன்னேன், வாம்மா 4 சினிமா பார்த்து நல்லா சிக்கன், மட்டன் சாப்பிட்டு நம்ம திருப்பதிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு கூப்பிட்டு போனேன் என் மனைவிக்கு. சினிமாவில் பார்த்தா அங்கேயே ஜபம் பண்ணுது. பாதி படத்தை அடி. ஏம்மா ஜபம் எப்போ பண்ணு, சினிமா கொண்டால் யாரும் ஜபம் பண்ணுவாங்க சொல்லி அங்கேயே முடி புதி இழுத்துக்கிளி வெளியே வந்துட்டேன். வெளியே அப்புறம் பார்த்தா இங்கே பார், இன்னும் திரும்பி அந்த சினிமா பாதி படம் தான் பார்த்தேன். இன்னும் பாதி படம் நின்று போச்சு. இப்போ நம்ம வந்தது ஃபஸ்ட்டோ, இப்போ மீட்டிங்க்கு போகிறோம். திரும்பி ஜபம் பண்ணியா உன்னை நான் வெட்டி போட்டுடுவேன் அப்படி சொல்லிட்டு திரும்பி அந்த சினிமாவுக்கு நான் டிக்கெட் வாங்கி உள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே எனக்கு ரொம்ப குளிர், ஜுரம், ரொம்ப கை காலாக உதறுது, ஜுரம் வருது. அப்போ என் மனைவி சொல்லுது, என்னப்பா இப்படி உதறேன். இல்லைம்மா, திரும்பி அந்த பாதி படத்தில் வாம நம்ம வெளியே போயிடலாம், போயிட்டு 2 ஊசி போட்டு 4 மாத்திரை சாப்பிட்டு திரும்பி இந்த சினிமா ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம், நைட் ஷோ முதல் ஷோ பார்க்கலாம் சொல்லி அந்த மேட்னி பாதி படத்தில் நான் ஏந்திரி வந்துட்டு நேராக அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன். ரவி ஆஸ்பத்திரி, அங்கே ரவி ஆஸ்பத்திரி இருக்குது திருப்பதியில். அந்த ரவி ஆஸ்பத்திரியில் போய் போனோடனே அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஆறுமுகம் உனக்கு மலையில டைப்பாட்டி 2 ஜுரம் இருக்குது, உனக்கு மூளையில் ஏறி போயிட்டா நீ சத்திடுவேன். அந்த ஜுரம் போகணும்னு சொன்னால் நீ ஊசி போடணும், குளுக்கோஸ் ஏற்றணும், பெட்டில் 3 நாள் தங்கி இருக்கணும். பாருங்கள்,
ஒன்றுக்கு உதவாத இந்த களிமண், எங்கேயோ பிறந்த எங்கேயோ வளர்ந்த ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் கூப்பிட்டு வந்து சாட்சியை நிற்க வச்சுக்கிறார். அதான் என் மனைவி ஒரு அழகான பாட்டி பாடிக்கிறாங்க அவங்க மனப்பாடமாக. எங்கே இருந்தேன் என்னை தெரிந்து கொண்டவரே, எங்கே இருந்தேன் என்னை அழைத்து கொண்டு வந்தேன், பாவிகள் மத்தியில் ஒரு பாவமா பிறந்தேன், என் பாவங்கள் மன்னிக்க இயேசு பிறந்தாரே அப்படி சொல்லி மனைவி பக்கத்தில் பாடி நிற்கிறாங்க. ஏன்னு சொன்னால் 3 நாள் சொன்னால் டாக்டர் 30 நாளில் அந்த பெட்டில் நான் இருந்தேன். உலகத்தை எல்லா சாமிக்கும் நான் கும்பிட்னேன், ஆனால் வெள்ளைக்கார சாமி நான் கும்பிடல. ஏன்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது. எப்போ அந்த சாமி பற்றி எனக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்து நான் திருப்பதியில் வளர்ந்துட்டேன். எனக்கு எல்லா தெய்வம் ஒன்று தான் நான் நினைக்கிற மனுஷன். கடைசி நேரத்தை என் உதடு ஒட்டிக்கிச்சு, பேச தெரியாது, காதில் ஒன்றும் பேசுகிறது கேட்கல. இப்போ என் மனைவி புதிய ஏற்பாடு பைபிள் எடுத்து வந்து என் மாறு மேலே வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறப்ப டாக்டர் 6 மணிக்கு வந்து சொல்கிறாரு, 1997 நான் சொல்கிறது, என் கல்யாணம் 1994 கல்யாணம் ஆச்சு. இந்த 3 வருஷம் அந்த ஏரில் இருந்த எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு வந்துச்சு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, அம்மா லதாம்மா, உங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு சாக போகிறாரு. இது ப்ரைவேட் ஆஸ்பத்திரி, இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. இங்கே சத்த நான் பொட்டலம் கட்டி எந்த ஊர் சொல்ல அந்த ஊர் நாங்கள் அமுச்சிடுவோம் தமிழ்நாட்டில், கையெழுத்து போடு அப்படி சொன்னோன்னா கையெழுத்து போட்டாங்க. புதிய ஏற்பாடு பைபிள் வச்சு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே நீ உசுறு கொடு வீட்டுக்காருக்கு, அவருக்கு ஊழியக்காரரை நான் மாற்றுவேன். நான் போய் எங்கே போய் சாட்சி சொல்ல முடியும்? நான் ஒரு பொம்பளை, யாருக்கு ஆண்டு போய் நான் ஆண்டரை பற்றி சொல்ல முடியும்? அதே வீட்டுக்காரருக்கு நீ உசுறு கொடுத்துட்டு அவருக்கு நீ ஊழியக்காரனை மாற்றினா அவர் தெருவா வீடு வீடா உன் சத்தியத்தை, எந்த சத்தியம் கையில் கிழிச்சிச்சோ அந்த சத்தியம் எடுத்து பேசுவார். அவர் பேச தெரியாது இருந்தாலும் அவருக்கு நல்ல ஞானம் நீ கொடுப்பேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் சொல்லி அவங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அப்போ தான் டாக்டர் சொல்கிறார், ஏம்மா நீ எவ்வளோ அழிந்து ஜெபம் பண்ணாலும் நான் டாக்டர் என்ன சொன்னால் அதான் நடக்கும், உன் வீட்டுக்காரர் இறந்துட்டார் அப்படி சொல்லி என் பாடி எடுத்து போய் ஒரு இடத்துல போட்டாங்க. கரெக்டாக 1 மணிக்கு 2 மணிக்கு ஒவ்வொரு பணம் வெட்டுவாங்க. அப்போது என்ன என் முடி இருந்துச்சு, எனக்கு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு எனக்கு மார்க் போட்டாங்க, அங்கேங்க மண்டை ஒடிக்கணும், கை வெட்டும், காய் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போது 2 பேர் தள்ளிட்டு போனாங்க அந்த இடத்துக்கு. தள்ளுற நேரத்தில் டப்புன்னு என் கால் வெளியே வந்துச்சு. அந்த தள்ளவங்க பயந்துட்டு ஓடி போய் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், டாக்டர் என்ன ஒரு பணம் உயிரோடைக்குது, ஒரு பணம் உயிரோடைக்குதுப்பா அப்படி சொன்னோடனே அவர் ஓடி வந்து என் கை நாடியெல்லாம் பிடிச்சி என் கண்ணெல்லாம் பார்த்தா உசுறு இருந்துச்சு. எல்லா பேர் வந்து என் மார்பில் கை வச்சு அமுக்கி அப்படி கொஞ்ச நேரம் பார்த்தா ஆறுமுகம் தட்டுறாங்க. ஆறுமுகம் சொல்லு, என்ன சொல்லு, நீ சாகலை உயிரோடைக்கிற. அப்போ நான் சொல்கிறேன், நான் ஏன் சாவேன், நான் பெட்டில் தான் இருக்கிறேன், நான் உயிரோட இல்லைப்பா, உங்கள் உடம்பு நார்மலாக்கிது, உனக்கு உசுறு வந்துச்சு, எப்படி வந்துச்சு தெரியாது, நீ ஏந்திரி உக்காரு, நீ இருக்கிற இடம் வேறு. ஏந்திரி உட்காந்து பார்த்தா ஒரு 5-6 பணம் ஆக்சிடெண்ட் ஆனது, விஷம் குடித்தது, அந்த பணம் இருக்கிற இடத்துல நான் ஏந்திரி உட்காந்து பார்க்குறேன். பார்த்து பயந்து கட்டியாக பிடிச்சிக்கினேன். அந்த டாக்டருக்கு வாயில் வந்தது 1008 வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசிட்டேன், ஏன் இங்கே என்னை கூப்பிட்டு வந்த சொல்லி. அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, நாங்கள் உசுறு கொடுக்குற டாக்டர் இல்லை, பணம் வெட்டுற டாக்டர். எல்லாம் 50, 60, 70 வயசு இருக்கும் ஒரு டாக்டருக்கு. அப்போ நான் அவங்க கேட்குறான், அனுபவம் உசுறு எப்படி வந்துச்சு உனக்கு, எந்த மூலையிலேருந்து வந்துச்சு, எந்த தெய்வம் உயிர் கொடுத்தது, எப்படி உனக்கு ஆச்சரியமான இது, நாங்கள் எத்தனையோ வருஷமாக எத்தனையோ பேர் வெட்டினோம், எத்தனையோ பேர் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறோம், யாரும் இப்படி ஏந்தரல அப்படி கேட்குறான் கேள்வி எங்காண்ட. நான் சொன்னேன், தெரியாதாண்ட, எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வெளிச்சம் என் கண்ணுக்கு அப்படியே நிற்குது. ஒரு வெளிச்சத்தை பார்த்தா எப்படி என் கண்ணுக்கு நிற்கிறது போல் ஒரு வெளிச்சம் கண்ணில் நிற்குது. சூரிய வெளிச்சம் பார்த்தா எப்படி வெளிச்சம் நம்ம கண்ணு மேலே நிற்கிறது போல் ஒரு வெளிச்சம் வந்து நிற்கிச்சு ஐயா. அந்த வெளிச்சம் தான் பாஸ்ட்டாக என் கண்ணில் நிற்குது. எப்படி இருக்குது அந்த வெளிச்சம், இப்படி என்னப்பா சிலுவை போல் காட்டுறேன், ஆமாய்யா இப்படி வெள்ளை வெளிச்சம் இப்படி சிலுவை போல் தான், அதுதான் வந்து என் மாறு மேலே அடிச்சிச்சு, அதுதான் எனக்கு உசுறு வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, நாங்கள் இந்துக்கள் தான், ஆனால் கிருஷ்ணன் ஹாஸ்டலில் படிச்சிருக்கிறேன், உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக உலகத்தை சகல பாவத்துக்காக கண்ணி மரியாதை வைத்த பிறந்தது ஒரே ஒரு தெய்வம் இயேசு சாமி தான். மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவன் இதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்குறார். இவன் மனைவியோட இதயத்தை தேவன் ஆராய்ஞ்சு பார்க்குறார். அவங்க கண்ணீரில் ஜபத்துக்கு தேவன் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். எங்களை மறந்துடு, ஏசு சாமிக்கு நீ மறக்கூடாது, உண்மையை சொல்லு, உன் கண்ணில் சிலுவை வெளிச்சம் இருக்குதா, ஆமாப்பா அது வெள்ளைக்காரன் சாமி வெளிச்சமா, இல்லை அப்படி சொல்லக்கூடாது, அவர் வெள்ளைக்காரன் சாமி இல்லை, அவர் மதத்துக்காக சொல்லுவாங்க உலகத்துக்காரங்க, மதம் யார் மதம் தமிழில் என்ன அர்த்தம், மதம் வந்து எனக்கு மதம் பிடிச்சி தான் மண் எடுத்து தலைமை கொட்டுவாங்க, அது பேர் தான் மதம். இது மதம் இல்லை, மனசு. இன்றைக்கி உன் மனைவி மனசோடு ஜெபம் பண்ணாங்க, தேவன் உன் மேலே இறங்கி இன்றைக்கி நீ ஏந்திரி நிற்கிறேன், உட்காந்து இருக்கிறேன், பேசிக்கொண்டு நிற்கிறேன், அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நீ மறக்கக்கூடாது சொன்ன உடனே
ஓடி போய் என் மனைவி கட்டியை பிடிச்சிட்டேன். நான் அழுதுட்டேன். அம்மா, இப்படி ஒரு நல்ல தெய்வத்துக்கு நான் மறந்துட்டேனே, இத்தனை நாள் உனக்கு சித்திரவாதி நான் பண்ணிட்டேனே, நான் என்ன பண்ணணும் சொல்லம்மா, நான் கேட்குறேன். இப்போ பேச கேட்கல, நான் மனுஷனே இல்லைம்மா, நான் அந்த தெய்வத்துக்கு நான் என்ன பண்ணணும்? பாருங்கள், அநேகர் இயேசு பற்றி அன்பு கேட்கறதுக்கு எத்தனையோ நாட்கள் ஆகும். பாருங்கள், இயேசு நடந்து போகிறப்போ ஒரு ஐஸ்வர்யவான் கூட வந்துக்கினே இருந்தார். ஏசப்பா எல்லா சத்தியத்தையும் சொல்கிறப்போ அவர் சொன்னார், இது நாங்கள் செய்கிறோம், எங்கள் அப்பா அம்மா நான் செய்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ நீ சீக்கிரம் மனம் திருந்துட்டே யான் சொன்னேன் சொல்கிறப்போ ஏசுனா சொல்கிறப்போ, ஐயோ அதுக்கா எங்கள் அப்பா அம்மா கேட்டு வந்து சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டார், திரும்பி வரல. ஆனால் இங்கே எனக்கு ஆண்டவர் மறு ரூபத்தை கொடுத்தாரு. நான் கேட்குறேன் மனைவிக்கு, வா நம்ம பாஸ்டர் வீட்டுக்கு போகலாம். எந்த பாஸ்டர் துபாய்க்கில் நான் சுற்றிடுவேன் சொன்னப்போ அந்த பாஸ்டர் கால் மேலே உயர போகிறேன். பாஸ்டர் சொல்கிற நாங்கள் தெய்வம் இல்லை. ஐயா, அப்போ நான் என்ன பண்ணணும்? நீ காலையில் யானசனம் எடுக்க. பாருங்கள், நேற்று நைட்டில் அற்புதம் இருந்துச்சு. காலையில் யானசனம் எடுக்கிறேன். யானசனம் எடுத்த உடனே அந்த பாஸ்டரை கேட்குறேன், ஐயா நான் என்ன பண்ண சொல்லியா? 5000 பிசாசு பிடிச்சவன், பிசாசு ஏசப்பா ஓட்டுறப்ப பண்ணி கூட்டத்தை போச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா நான் உன் கூட வருவேன். ஏசுனா சொல்கிறேன், என் கூட வர வேண்டாம். யார் உன்னை பிசாசு பிடிச்சவன் கேலி பண்ணிக்கிறானோ அவர் முன்பாக நீ சாட்சியை போய் நில்லு. அதே போல் உனக்கு ஏசப்பா சிலுவை எழுப்பினது உண்மை இருந்தால் உன் மக்களுக்கு நீ சாட்சியை சொல்லு. உன் பொண்டாட்டி பேர் எஸ்தர், உன் பேர் மொர்தெகாய். என்ன காயா? மொர்தெகாய். 2 வருஷம் இருக்கும் என் வாயில் மொர்தெகாய் வரல, முருங்காய் தான் வந்துச்சு. யாரும் சொல்லுவாங்க, கிறிஸ்துவ இயேசுநாதர் உன்னை என்ன பேர் வச்சாங்க? முருங்காய். ஐயோ, முருங்காய் ஒரு பேர் இருக்குதா அப்படி சொல்லி எல்லாம் சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனால் நான் கேலி பண்ண எனக்கு அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டேன். நேராக வந்து என் பாஸ்டராண்ட கேட்டேன், ஐயா முருங்காய் ஏன் பேர் வச்சேன்? யார் சொன்னது? ஐயா நீ தானே சொன்ன முருங்காய் சொல்லி. ஐயோ முருங்காய் இல்லைப்பா, ஆறுமுகம், உன் பேர் மொர்தெகாய். மொர்தெகாய் சொன்னால் 2 வருஷம் அப்புறம் தான் நான் எனக்கு தெரியுது மொர்தெகாய் யார் சொல்லி. மொர்தெகாய் சொன்னால் அது எஸ்தரோட சித்தாப்பா. எஸ்தரோட சித்தாப்பா. அப்போ என் மனைவி பேர் எஸ்தர. ஐயா அது உனக்கு தெரியாதா? யூதா குலத்துக்கு மொர்தெகாய் துணியாக நின்னார். அவர் ஜபத்தில் தான் எஸ்தரோட ஜபமும் மொர்தெகாய் ஜபமும் ஒன்றா சேர்ந்ததான் கிறிஸ்துவோட வாழ்க்கையெல்லாம் மாற்றம் மாறினது. அதுபோல தான் உன் நரிக்குறோட மாற்றம் மாறணும், உன் நரிக்குறோட சுத்தமாக வரணும், உன் நரிக்குறோட உண்மையாக இருக்குன்னு சொன்னான். மொர்தெகாய் உன் கையில் முடியும். உன் ஜனத்துக்காக நீ சாட்சி சொல்லு, உன் ஜனத்துக்காக நீ கண்ணீர் விடு, உன் ஜனத்துக்காக இயேசுவாண்ட கெஞ்சு. கண்டிப்பாக உன் ஜனங்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வருவாங்க. அந்த ஐயா சொன்னவொடனே எதுவுமே தெரியாது, ஜபம் தெரியாது, எப்படி ஜபிக்கணும் தெரியாது, எப்படி பேசணும் தெரியாது, என்ன வார்த்தை சொல்ல பொய் சொல்கிற நாவு இது. இதெல்லாம் சண்டை எடுக்கிற நான் கோவக்காரன், பிரச்சனைக்கு இந்த முன்ன நிற்பேன், கொம்பு கையில் பிடிச்சிருப்பேன், எவ்வளோ பேர் வந்தாலும் மண்டை ஒடிப்பேன். அந்த பாபநாச திருப்பத்தில் ஆனால் வியாபாரம் பண்ணுற நேரத்தில் அங்கே வர்றவங்கெல்லாம் திருடு பண்ண போதும் கட்டை எடுத்து மண்டெல்லாம் ஒடிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருப்பேன். இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கிற இந்த ஆறுமுகம் ஆண்டவர் மொர்தெகாயாக மாற்றிட்டார். என் சாட்சி போய் என் மக்களுக்கு போய் சொன்ன உடனே 3 மாதம் கிட்டத்தட்ட 180 பேர், எல்லா வயசானவங்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் 2000 ஆகாத முன்னே 180 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எங்கள் பாஸ்டர் சொன்னார், தீமுத்து ஐயா நான் இத்தனை வருஷம் எத்தனையோ பேருக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்து கொடுத்தேன், ஆனால் 3 மாதம் 180 பேருக்கு நான் எடுத்து கொடுக்கலையே, உன் மூலியமாக எடுத்து கொடுத்த பாரு. இதுதான் மொர்தெகாயோட பவர். இப்போ நீ மொர்தெகாய் நீ ஏசப்பாண்ட மறுக்கக்கூடாது. இப்படி கொஞ்ச நாள் கடந்து போகிறப்போ நான் எங்கள் ஐயா கேட்குறேன், ஐயா என் மனைவி ரொம்ப நேரம் ஜபம் பண்ணுவாங்க, என் தங்கச்சி ரொம்ப நேரம் ஜபம் பண்ணுவாங்க, ஜபமே எனக்கு தெரியலையா, முட்டி போயிட்டு சோத்திரம் சொல்ல அப்படியே தூக்கம் வந்துடுது, அப்படியே படுத்துக்கிறேன், எப்படி ஜபம் பண்ண தெரியாதியா, ஒரு 10 நிமிஷமே நான் ஜபம் பண்ணுறேன், எனக்கு வரல, எனக்கு தெரியலையா, நான் எப்படியா ஜபிக்கணும் கற்றுக்கொடுயா அப்படி சொல்கிறப்போ தான் அப்போ எங்கள் ஐயா சொன்னார், 65 வயசு இருக்கும், மொர்தெகாய் எலியா ஒரு தேவ மனுஷன் இருந்தார், ஒரு வார்த்தை சொன்னான் எல்லா தலைகள் பூமிக்கு பார்த்தது. அதுபோல் மொர்தெகாய் ஒரு வார்த்தை சொன்னான், அது கண்டிப்பாக ஏசப்பா நடத்தி கொடுப்பாரு. அப்போது நீ படுக்கிறப்ப ஏசப்பா என் கூட இருந்து சொல்லி அதை தான் ஜபம். படுத்திக்கோ, கால் ஏந்திரப்ப ஏசப்பா என் கூட இரு, அதான் ஜபம். சாப்பிட்றப்ப இயேசுவி ரத்தம் ஜெயம் சொல்லு, பள்ளி பாம்பு உயிந்தானோ விஷம் உயிந்தானோ அது ஏசப்பா மாற்றிடுவார். நீ பஸ்ஸில் போடுறப்போ இறங்குறப்போ நடக்கிறப்போ ஆண்டவரே பஸ்ஸில் போகிறப்ப டிரைவரை மாற்றி நீ டிரைவர் குடிச்சு ஓட்டுறானோ படுத்து ஓட்டுறானோ தெரியாது, ஆனால் பஸ்ஸு போகுது, அந்த பஸ்ஸு மக்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, சோத்திரம் ஆண்டவரே இவங்களாம் தொடு, உன் கண்ணுக்கு பார்த்த ஜனங்கள்லாம் குடி போதலையும் விபச்சாரையும் சண்டையும் கோவம் இருக்கும் பார்த்த ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவரே அவங்கெல்லாம் தேவனோட பிள்ளைகளாக மாறணும், அவங்கெல்லாம் கோவம் வரக்கூடாது சண்டை, இப்படியே இதுதான் ஜெபம். அப்படியே இதுதான் அவங்க கற்றுக் கொடுத்தது எங்களுக்கு பாஸ்டர் இல்லையா. இன்றைக்கி ஆவியானவர் அப்போ தான் ஒரு வசனம் அவர் சொல்கிறார், சங்கீதத்தில் 1 வசனம் 2 வசனம், அப்போது 1-2 புறஜாதி உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, பிரகாச கூட்டத்தில் நிற்கக்கூடாது,
பாவிகள் இருக்கிற இடத்துல நிற்கக்கூடாது சொன்னார். அப்போது வேதத்து மேலே இருவும் போர்வும் தியானம் பண்ணுற மனுஷன் பாக்கியவான். 3வது வருஷம் தன் காலத்து தன் கனிகளை இலையுதல் போல இருப்பார், அவர் செய்கிறதெல்லாம் வாழ்க்கும். இப்படிலாம் அவர் என்னை சொல்லி கொடுத்தாரு. அந்த வசனத்தை படி ஏன் பாசறேன், நான் எல்லா இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுறது போல் என் மக்களுக்கு நான் சொல்கிறத கற்றுக்கினேன். அப்போ எனக்கு வந்து பாருங்கள், எனக்கு ஆசை என்ன தெரியுமா, இயேசுநாள் ஒருத்தர் வந்தார் பூமிக்கு, 12 சீசர் மாற்றினார். அடுத்தது 72 ஜோடி பிடிச்சார். அடுத்தது உலகம் முழுக்க சீசராக்க சொன்னார். அதுதான் எனக்கு வெறித்தனம். அன்றைக்கி நான் ரசிக்கப்பட்ட ஒரு நாளில் எனக்கு ரொம்ப வெறித்தனமாக இருந்துச்சு. ஆண்டவரே, என் நரிக்கிற ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஜப வீடாக மாற்றணும் ஆண்டவரே, ஜபிக்கிற வீடாக மாற்றணும் ஆண்டவரே, அப்படி பிரயாசப்பட்டேன். அப்போ தான் எங்களுக்கு எங்கள் ஜாதியில் அம்மா இப்படி கேட்டு சாப்பிட்டு அலவாட்டாகி போச்சு. இப்படி கொடுக்குற கையில் எல்லாம் இப்படி பிச்சை கேட்குற கை. ஆண்டவர் என்னை உயர்த்தினார் அவங்க மத்தியில். எப்படி உயர்த்தணும் சொன்னால், பவுல் சில போல் நாங்கள் ஜபிப்போம், வியாபாரத்துக்கு போவோம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் உசுர் போனாலும் நாங்கள் வியாபாரம் பண்ண மாட்டோம். வேறு நாளில் வியாபாரம் பண்ணுவோம். அதில் வர லாபம் எங்கே என் மக்களுக்கு இருந்தோ அங்கே போய் பிஸ்கட், டீ, பன்னு வாங்கி போய் கொடுப்போம். முதலாவது நாங்கள் தான் ஆண்டவர் ஜபம் பண்ணி சிடி வாங்கினோம், சிடி பிளேயர். ஜபம் பண்ணி சாம்சங் டக்கு வாங்கினோம், சாம்சங் டிவி வாங்கினோம். தலைமையில் போட்டிக்குவேன். நரகம் படம், பரலோகம் படம். என் மக்கள் எங்கே இருக்குது அங்கே 100 ரூபா 50 ரூபா பிஸ்கட் வாங்கி போய் சின்ன சின்ன பசங்களுக்கு கொடுத்துட்டு பரலோகம் படம் போட்டி காட்டுறது. நம்ம ஐயா பாட்டெல்லாம், பத்மன்ஸ் ஐயா பாட்டெல்லாம் பாடுறது. அப்போ எங்கள் மனைவி வந்து சினிமா பாட்டு பாடிக்கொண்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அவங்க ஐயா பாட்டெல்லாம் பாடுவாங்க. யார் என்னை கைவிட்டானும் இயேசு கைவிட மாட்டார். இதே பாட்டு என் மனைவி என்ன பண்ணுவாங்க சொன்னால் எங்கள் பாஷையில் பாடுவாங்க. कौन मना हाथ बेंदी तो यीशु हाथ को बेंचेनी, हाथ को बेंचेनी, हाथ को बेंचेनी, हाथ को बेंचेनी, यीशु बा हाथ को बेंचेनी. आया भी तुतला बाबी तुतला, आया भी तुतला बाबी तुतला, मना रंग करवालो मना सीर करवालो சொல்லி எங்கள் தமிழில் எத்தனை கிறிஸ்டின் பாட்டுக்குதோ அத்தனை கிறிஸ்டின் பாட்டு எங்கள் பாஷையில் பாடுறப்ப தான் எங்கள் தெய்வத்தை ஐயா சொன்னார், எஸ்தர் உனக்கு நல்ல டேலண்ட் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், ஒரு காலா பாஷாலராபா, நீ ஏன் சொந்தமாக பாடக்கூடாது. அப்போ என் மனைவி சினிமா பாட்டு போய் டப்பிங் பண்ணி பாடுவாங்க. சினிமா பாட்டு டப்பிங் பண்ணி ஏசுநாள் பாட்டு பாடுறப்போ அப்போ சொன்னாங்க, என் பாஸ்டர் இப்படியெல்லாம் நீ பாடக்கூடாது, சொந்தமாக கேளு ஆண்டவர் பாட்டு கொடுப்பார். அப்போ தான் என் மனைவிக்கு முதல் பாட்டு கொடுத்தது இப்போ ஞாபகம் இது. எங்கள் ஆண்டை கேட்குது எங்கள் மணி, வா நம்ம 2 பேர் ஜபம் பண்ணலாம், கைப்பிடிச்சி ஜபம் பண்ணலாம், ஆண்டவர் நம்ம உயர்த்த போகிறார் ஒரு கால பாஷால சொல்லிட்டு நாங்கள் இரவும் பகலும் முட்டி போட்டி ஜபம் பண்ணி ஆண்டவர் நாங்கள் எப்படி பாடணும் சொன்னோடனே அப்போ தான் ஒரு கண்ணீரோடு ஒரு பாட்டு வந்துச்சு எங்கள் பாஷையில். பாலா लिखना क्यों कागज आदन्मा तू देखला अनादि तो हमें बेटा से अनादि तो हमें बेटा से हमारे बात समझला बाला आंजू मातू बीला ஆகிது தூ ஹம்ஜலா. அப்போ தான் அந்த பாட்டுக்கு தமிழில் எங்கள் மனைவி அப்படியே டப்பிங் பண்ணாங்க. ஐயா அவசரம் கடிதம் ஐயா கண்ணீரோடு எழுதுகிறேன், காலமோ கடைசி காலம் வாழ்வதோ கொஞ்ச காலம், அது மறந்தி என் ஜனங்கள்லாம் அழிஞ்சி போகிறாரே சொல்லி அந்த பாட்டு கண்ணீரோடு எழுதுகிறப்ப தான் பொன்னான கீதங்கள். ஹல்லேலூயா. முதல் அந்த பாட்டு நாங்கள் எழுதோம், 20 வருஷம் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே எப்படி எங்கள் பாட்டெல்லாம் சிடி வரணும்னு சொல்லி 2012 பொன்னான கீதங்கள் 13 வந்துச்சு. கர்த்தர் அப்படி உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்படி கண்ணீரோடு நாங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் எங்களை பாட்டு தாளங்கள் கொடுத்தார். அப்போ நான் ஆண்டவராண்டு எங்கள் ஐயா பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார். எங்கள் வாஞ்சி என் பாஷையில் தான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். என் பாஷையில் எல்லா வார்த்தைகள் ஆண்டவர் எனக்கு சங்கீத காலத்து போல் எனக்கு மனப்பாடம் வச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. ஹல்லேலூயா. ஒரு இக்காலா பாஷாலா ஒரு சொப்பனம் வந்தது. நீ எல்லா தேசத்துக்கு போக போகிற, எல்லா நாட்டுக்கு போக போகிற, யாரை பார்த்து நீ பயப்பட மாட்டே, நான் உன்னோட இருப்பேன், உன் நாவை நான் தொட போகிறேன். முருதகாய் நீ பயப்பட வேண்டாம், தாயின் கருவில் உருவாக்க வேண்டிய நான் உன்னை தெரிந்துக்கிறேன். இப்படியெல்லாம் ஆவியானவர் என் வாஞ்சியை கேட்டு என்னோட பேச ஸ்டார்ட் பண்ணார்.
நான் அப்பப்போ போய் பாஸ்டர் கேட்பேன், ஐயா இப்படியெல்லாம் வார்த்தைகள் வருது என் காதில், இதெல்லாம் பைபிளில் உண்டா? அப்போ தான் பாஸ்டர் காட்டினார் ஒரு வசனம், எரேமியா 1வது அதிகாரத்தில் 5வது வசனம், தாயின் கருவில் உறவாத முன்னே நான் உன்னை தெரிந்துக்கொண்டேன், நீ சகல ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக இருப்பேன். நீ 6வது வசனம், நீ சிறு பிள்ளைகள் சொல்லாத உன் நாவை நான் தொட்டிருக்கிறேன், நீ அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், நான் உன்னோட பேசுவேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு இருக்க ஆவியானவர் எனக்கு உற்சாகன அந்த வார்த்தை கொடுத்தவொடனே எனக்கு ஒரு தரிசனம் என்ன சொன்னான், ஜப வீடு கட்டணும், ஜப வீடு கட்டணும் ஆண்டவரே, எல்லா இடத்துல ஜப வீடு கட்டணும், எல்லா இடத்துல கால்பட்ட தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். 4 நாள் நாங்கள் ஊசி மணி பாசு மணி விற்போம், ட்ரெயினில் விற்போம், அந்த பணத்தை எடுத்து போய் என் ஜனத்துக்காக செலவு பண்ணேன். நான் ஒரு வீடு கட்டணும், நான் ஒரு குழந்தை பெற்றுக்கணும், இன்றைக்கும் எனக்கு குழந்தை இல்லை, நான் ஒரு குழந்தை பெற்றுக்கணும், நான் சொத்துக்கே சேர்க்கணும். அன்றைக்கி எம்ஜிஆர் காலத்தை கட்டி கொடுத்த அந்த வீட்டை தான், ஓட்ட வீட்டை இன்றைக்கி நான் தங்கியிருக்கிறேன். இன்றைக்கி சிக்கு முடி வாங்கி வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏன் இங்கே வர்றப்போ தானியல் ஐயா ஃபோன் பண்ணார் எனக்கு, ஐயா இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் இந்த நல்ல நாளில், இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் வந்து உன்னோட சாட்சி சொல்லணும் ஐயா அப்படி சொன்னார். 408 கிலோமீட்டர் நான் ஆந்திராவில் இந்த நெல்லூர் தேசத்தில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு 24ஆம் தேதி அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு, அங்கேருந்து திருப்பதியில் நைட் படுத்திட்டு திரும்பி சோழிங்கரத்தில் 25ஆம் தேதி சோழிங்கரத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு, நைட் பிரசங்கம் பகல் பிரசங்கம் 2 பிரசங்கம் பண்ணிட்டு பைக்கில் தான் அங்கேருந்து தானியல் ஐயா சொன்னோடனே பைக்கில் நான் வந்து நிற்கிறேன். வர்றப்போ தான் இங்கே ஒரு சிக்னல் ஆண்டை நில்லுங்க ஐயா, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். அப்போ அந்த சிக்னல் ஆண்டை வந்து நிற்கிறேன். அப்போ தான் ஐயா சொன்னார், சாப்பிட்டு இருந்து வந்துடுங்க, அப்புறம் நம்ம சாட்சிக்கு போகலாம் அப்படி சொன்னார். அங்கே அந்த இடத்துல பார்த்தா சிக்னலாண்ட ஒரு ஹோட்டல் இல்லை, பார்த்தா அந்த ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ஃபேமஸ் ஹோட்டல், பெரிய ஹோட்டல், சங்கீதா ஹோட்டல் என்ன பேர், அது பேர் எனக்கு படிக்க தெரியாது, சங்கீதா கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன். சரி அந்த ஹோட்டலில் உள்ளே போனேன். நான் நினச்சேன் 100 ரூபாய் இருந்தால் சாப்பாடு சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு டீ காஃபி சாப்பிட்டு வெளியே வந்த சொல்லி நினச்சி தான் உள்ளே போனேன். போன இடத்துல கேட்டேன், எப்பா எவ்வளோ சொன்னால் 180 அப்படி சொன்னாங்க. அப்போ 180 எங்கள் வாழ்க்கையில் பார்க்கல, அவ்வளோ பணம் கொடுத்து நான் எப்போ சாப்பிடல. சரிம்மா ஒரு காஃபி ரேட் கேட்கல, சாப்பிட்டு முடிச்சு பாருங்கள் அந்த சீட்டு ஜொப்பிலே தான் இருக்குது. நாங்கள் போய் எல்லாம் உண்மை ஜெயம், நம்மளாம் உண்மை பேசணும், பைபிள் வச்சு இதை அந்த பில்லுக்கு இது பாரு, டீயோட காஃபியோட விலை நான் எப்போ அந்த விலை குடிக்கல. 45 ரூபா காஃபி, கம்முனியாக அந்த 45 ரூபா கொடுத்துட்டு சோத்தில் சொல்லி வெளியே வந்துட்டேன். ஏன் சொன்னால் ஹோட்டலு பெரிய பெரிய வீடு மெத்த வீடெல்லாம் நாங்கள்லாம் தூரமாக தான் பார்க்கணும். ஏன் சொன்னால் எங்களை ஏணி வச்சா அந்த இடத்துல நாங்கள் போக முடியாது. ஊழியத்தில் வந்து ஆண்டவர் என்னை வாழாக்காமல் தலையாக்கினார். அல்லேலூயா. எல்லா இடத்துல கூப்பிட்டு போய்க்கிறார், பெரிய பெரிய ஹோட்டலில் நான் சாப்பிட வச்சுக்கிறார். ஆனால் பில்லெல்லாம் கேட்க மாட்டேன், ஊழியக்காரர் கூப்பிடுவாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு வந்துடுவேன். ஆனால் அங்கே இவ்வளோ ரேட் இருந்திருந்தால் அதை சாப்பிட நான் கேட்கவே மாட்டேன். அவங்க கூப்பிட்டு போனால் நான் சொல்லுவேன், ஐயா அந்த காசை கொடுங்க, ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு போய் நான் ஊழியம் பண்ணுறேன், வேண்டாம் ஐயா இவ்வளோ பணம் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். என்ன பண்ண பிரசங்கம் முடிஞ்சவொடனே எனக்கு காரில் பாருங்கள், நல்லா ரோடில் நடந்து போவேன், கோமணம் கட்டி தான் விமானம் போகிறது பார்ப்பேன். ஆனால் ஆவியானவர் எனக்கு அப்படியே மாற்றிட்டார். எங்கள் ஐயா 2001 எங்கள் ஐயா இறந்து போயிட்டார். ஐயா இறந்து போனோடனே எனக்கு பேஜாராகி போச்சு. சாம்சுந்தரையா சர்ச்சுக்கு தான் போயிட்டு வருவேன் மெட்ராஸுக்கு. ஐயா தான் கூப்பிட்டு போவார். பானாவரம், சோழிங்கர் ஸ்டேஷன் பானாவரம் எங்கள் சொந்த ஊர். அப்போ ஐயா இறந்து போனோடனே திரும்பி சாம்சுந்தர் ஐயாண்ட போயிட்டு வருவேன். அப்போ நான் தமிழ் பேச கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும், எங்கள் பாஷையில் தான் பிரசங்கம் பண்ணுவேன். அதில் என்னோடய தரிசனமெல்லாம் என் நரிக்குற தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பொம்பாய், கல்கத்தா, ஜம்மு காஷ்மீர், இது எல்லா இடத்துல நான் போயிருக்கிறேன். அல்லேலூயா. எங்கெங்கே நரிக்கு இருக்குது அங்கெல்லாம் ஜப வீடு உருவாக்கணும் தான் என்னோடய நோக்கம். அங்கே தான் என் ஜனங்களை ஏற்பாடு பண்ணணும் தான் என்னோடய எண்ணம். என் ஆண்டவர் செய்கிற ஓயிலும் நான் செய்யணும், அப்படிதான் நான் சுற்றி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து சுற்றி கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆனவருக்கும் ஆவியானவருக்கு சபை கட்டணும் ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ தான் நான் எங்கள் காமராஜ் ஆட்சியில் கொடுத்த நிலம் பூமி விற்று அந்த பணம் எடுத்து போய் வேலூர் கோல்டன் டெம்பிளுக்கு இது மலைக்கொடி, அங்கே ஒரு சர்ச்சை உருவாக்கினேன், ஒரு வீடு கட்டினேன். கொஞ்ச நாளில் ஆவியானவர் சொல்கிறார், அது விட்டு வெளிக்கிடு, அது வேற ஒருத்தர் கையில் கொடுத்துரு, உனக்கு இந்த ஊழியம் நான் உனக்கு கொடுக்கல சொன்ன உடனே அந்த நாளில் இந்த ஆவடி அம்பத்தூரில் ஒரு ஊழியத்துக்காக நாங்கள் குடிச்சு போட்டிருந்தோம். அந்த குடிச்சு போட்டிருக்கப்போ பிரச்சனை எங்கேருந்தோ வருது, அது எங்கள் மேலே வருது. அங்கே ஒரு பிரச்சனை, நான் 25 வருஷம் 26 வருஷம் ஆச்சு, 24 வருஷம் ஆகுது நான் ஏசப்பாவில் வந்து. நான் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கல. எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் எந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறதோ எங்கள் வாழ்க்கையிலே அந்த எண்ணம் இல்லை. எந்த சண்டை எடுக்க மாட்டேன், வெறும் சோத்திரம் ஜபம்
தாழ்மை இருக்கணும் தான் தேவனை தரிசிப்பார் சொல்லிக்கிறார் ஆண்டவர். தாழ்மை உள்ளம் இருந்த அங்கே ஒரு பை வந்துச்சு எங்கள் மேலே. ஒரு பை சொன்ன சாதாரண பை இல்லை. நான் ஒரு ஊழியக்கார மீட்டிங் போயிட்டு வர வரைக்கும் என் ஒய்ஃபோட அண்ணன் பொண்ணு, ஒரு 2 வாலிப பையன், ஒரு வாலிப பொண்ணு, அவங்க அண்ணன் தங்கச்சி, அவங்க ஹாஸ்டலுக்கு போகிறப்போ நான் காஞ்சிபுரம் போய் விட்டுற சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போனாங்க. அந்த பொண்ணு கூட கூப்பிட்டு போகிறப்போ அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த 2 பேருக்கு கால் உடைஞ்சு போய்க்குது. இந்த பொண்ணுக்கு ஒரு அடி இல்லை. ஏசப்பா பொண்ணுக்கு ஒரு அடி இல்லை, குழந்தைக்கு ஒரு அடி இல்லை. அப்புறம் அந்த ஊருக்காரன் சொன்னாங்க, இந்த பாஸ்டர் வந்து தான் இவ்வளோ இப்படி நடந்துச்சு, இந்த பொண்ணுக்கு கால் மாற்றி கொடுக்கணும், 7 லட்சம் ஆகுது, கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் பாஸ்டர் கொடுக்கணும்னு சொல்லி ஊருக்காரங்க பேச சொன்னேன். போலீஸ்காரன் வந்து சொன்னாங்க ஆக்சிடென்ட், அதெல்லாம் பாஸ்டர் கொடுக்க முடியாது அப்படி போலீஸ்காரர் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா என்னோடய தகுதி இருக்கும், நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஊழியத்தில் போயிட்டு எங்கள் சொந்த இடம் வாங்கி வச்சுருந்தேன் மலைக்கொடியில். அந்த சர்ச்சி ஒருத்தர் கொடுத்துட்டேன், காசு வாங்கலை. சர்ச்சி ஏசப்பது, வீட்டுக்கு கொடுத்துட்டேன், அது ஏசப்பது, இது ஏசப்பா சொத்து. பக்கத்தில் ஒரு பிளாட் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பிளாட்டோட விலை 10 லட்சம். 1 லட்சம் ரூபாய்க்கு அதே பாஸ்டர் கொடுத்துட்டேன். இங்கே ஒரு கல்யாணம் மண்டபம் ஏதோ கட்டிக்கோயா, கிறிஸ்து பிள்ளையை தான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணோம், அது பண்ணோம் சொல்லிட்டு அந்த 2014 பெரிய ஒரு சாபம் என் மேலே வந்து உயிர்ந்துச்சு. அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்து வந்து நான் ஊழியத்து போகிற இடமெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஏழை எளிமை கொடுங்கோ, விதவை கொடுங்கோ, உன் ஊழியத்தை தாங்க சொல்லி நிறைய ஊழியக்காரர் எனக்கு கொடுத்து தாங்கினாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு ரூபா சேர்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு லப்பர் கால் 2.5 லட்ச ரூபா. அந்த 2.5 லட்ச ரூபாயில் ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கினேன். அந்த கடன் 1.5 லட்சம் ஆகி போச்சு. அந்த 1.5 லட்ச ரூபா ஒரு வண்டி வாங்கியிருந்தேன். அந்த வண்டி விற்றி அந்த பணம் எடுத்து போய் கட்டினேன். ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணேன். அந்த வண்டியில் தான் நான் ஊழியம் பண்ணுவேன். அங்கங்கே 4 வீலர், ஒரு குட்டி வேன் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். அதுவும் வட்டி ஏறி போய் அந்த வண்டியும் விற்றிட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டுக்காக என் மேலே கிட்டத்தட்ட 5 லட்சம் மேலே கடன் வந்து என் ஆவியானவர் எல்லாம் தீர்த்து விட்டார். நான் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறேன், மனுஷனுக்காக ஊழியம் பண்ணல. பசி எங்கே நேரத்தை சாப்பிடுவேன் தெரியாது, எந்த நேரத்தை தூங்குவேன் தெரியாது. எனக்கு ஆத்ம பாரம், அழகான முகமெல்லாம் நரகத்துக்கு போகிறாங்க, இவங்க எப்படி வெளிச்சத்தை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி என்னோடய ஏக்கம். ஒரு பாஷை பேச தெரியாது எனக்கு. இன்றைக்கி 4 பாஷையில் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் என்னோடய பாஷை. 1ஆம் கிளாஸ் படிக்கலை. அந்த ஆண்டவர் எரிமையா திரும்பி ஆண்டவர் எனக்கு பேசுகிறார். எரிமையா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என்னை நோக்கிப்பார், உன்னை அறியாமல் எட்டாமல் பெரிய காரியம் ஒன்று நான் செய்வேன். ஒரு கலாபாஷாலா. அப்போ தான் தூத்துக்குடியில் உண்மையே ஜெயம் எடுத்தப்போ தூத்துக்குடியில் ஒரு பெரிய மீட்டிங் என்னை கூப்பிட்டாங்க இல்லையா. அந்த மீட்டிங்கில் தான் தேவன் தந்த தரிசனம் உண்மையை செய்தி ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் அநேகருக்கு இந்த செய்தி அநேகர் வீட்டுக்கு போச்சு. ஆண்டவர் டேலண்ட் இல்லாத மனுஷனுக்கு 3 படம் எடுத்து அன்றைக்கெல்லாம் சிடி பிஸ்னஸ், இந்த சிடி பண்ணி இந்த சிடி அநேகர் கொடுக்குறேன். நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். காசு கொடுத்தா இன்னொரு ஊழியம் பண்ணணும், யார் காசு கொடுத்தா இன்னொரு ஊழியம். அப்போ தான் என் மூலியமாக தமிழ்நாட்டிலையும் பம்பாயும் கல்கத்தாவும் டெல்லி எல்லா இடத்துலையும் நான் போகிறேன். எப்படி சொன்னால் என் ஒரு சிடி உண்மையை ஜெயம் சிடி 2012 வெளியே போச்சு, பம்பாயில் போச்சு. அந்த பொம்பாயில் போகிறப்போ அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. முருதகாய் பாஸ்டரா? ஆமாம் சொல்லுங்கள், நீங்கள் எங்கள் சபைக்கு வரணும். எதில் வர போகிறேன் அப்படி கேட்டாங்க. ஏசப்பா, நடந்து வாசலில் நடந்து வருவேன், கார் கொடுத்தா காரில் வருவேன், பஸ்ஸு கொடுத்தா பஸ்ஸில் வருவேன், ட்ரெயின் கொடுத்தா ட்ரெயினில் வருவேன், ஹெலிகாப்டர் விமானம் கொடுத்தா விமானத்தை வருவேன். அது கர்த்தரோட சித்தம் இருக்கட்டும் உங்களாண்ட வரனுக்கு அப்படி சொன்னோன்னே அப்போ அவங்க எனக்கு புக் பண்ணிட்டாங்க. எனக்கும் என் மனைவிக்கு என் தங்கச்சிக்கு விமானம். பாருங்கள், கோமணம் வச்சு தான் சென்னையில் விமானம் போகிறதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், எங்களை வாழாக்காமல் தலையாக்கினார். ஹல்லேலூயா. அந்த விமானத்தில் நான் போனேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்தோடு போய் முதலாவது பொம்பாயில் நாங்கள் இறங்கினோம். இறங்கி போய் அங்கே போய் ஆண்டவரோட வசனம் ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. 180 சர்ச்சுக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி விட்டார். அப்போ தான் 500 கிட்டத்தட்ட ஹிந்திக்காரங்க ரசிக்கப்பட்டாங்க. அதுலேருந்து ஒருத்தர் இந்த சிடி வாங்கிட்டு போய் அவருக்கு புரியல, ஹிந்தியில் மாற்றினார், சச்சே ஜெய். அப்போ தான் ஜம்மு காஷ்மீர், டெல்லி, பூனா, கல்கத்தா, ஆண்டவர் எல்லா நாட்டில் நாங்கள் போகிறப்போ இந்த சிடி உருவாக்குற 4 நாள் இருக்கும். வெளிநாட்டில் எல்லாம் எங்களுக்கு ஃபோன் வரும், ஐயா எவ்வளோ பணம் ஆகட்டும் நீங்கள் வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி தமிழன் உலகம் முழுதுமாக இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்வேன், இந்தியாவில் ஒரு நிமிடத்துக்கு பல ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் நரகத்தை தேடி போய் கிடைக்கிறாங்க. அவங்க ஜீவனோட சாட்சி நான் சொல்லணும். என் சாட்சி இந்தியாவில் தான் சொல்லுவேன், வெளிநாட்டு நான் வரமாட்டேன் ஏன் சொல்லுவேன். அப்புறம் எனக்கு ஒரு ஆசை வரும், நம்மவும் வெளிநாட்டு போகலாம் அப்படி சொல்லி தூங்குறப்பெல்லாம் எனக்கு தரிசனம் கொடுக்கும். அந்த என்ன தரிசனம் சொன்னால், எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு எங்கெங்கேயோ ஓடுவாங்க. கால்வாயில் போய் அந்த கால்வாயில் நான் மீன் பிடிக்க போவேன். ஆனால் மூட்டை கணக்காக மீன் எனக்கு கிடைக்கும்.
அங்கங்கே போகிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எப்பா நம்ம எங்கேயோ போய் மீன் பிடிச்சா மீன் கிடைக்கல, உட்காந்துற இடத்துல மூட்டை கணக்காக மீன் பிடிக்கிற சொல்ல அப்படி கனவு வரும். அதுக்கு தரிசனத்தில் என்ன சொல்ல சொன்னால், கிட்ட இருந்த ஆத்மா விட்டுட்டு ஏன் வெளியே போடுற, நீ பணம் சம்பாதிக்கணுமா நீ வெளிநாட்டு போ, ஆனால் ஆத்மா சம்பாதிக்கணும்னு சொன்னால் இந்தியாவில் நீ ரவுண்ட் அடி. அப்படி ஆவியானவர் என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்ல சொன்னான், எதுவுமே மத்தேயுல ஆவியானவர் சொல்கிறார், எங்கே நாமத்தை 2 பேர் 3 பேர் மத்தியில் நான் வாசமாக இருப்பேன். ஹல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனப்படி ஆவியானவர் எப்பொழுதும் 2 பேர் இருக்கட்டும் 3 பேர் இருக்கட்டும், இந்த மேக்கப் போட்டி நான் வேஷத்தில் டான்ஸ் ஆடி சாட்சி சொல்வேன். ஹல்லேலூயா. அது ஒரு ஊழியக்காரர் மூலியமாக பேசினார் ஆவியானவர். ஆரம்பம் நீ சும்மா சாட்சி சொல்கிறது அது நல்லா இருக்காது, உன் ட்ரெஸ்ஸு போட்டிக்கோ, நீ பழையதெல்லாம் ஒளிந்து புது சிருஷ்டியாக நீ சாட்சியை பேசி பாரு, கர்த்தர் அநேக இதத்தில் பேசுவார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர் எது சொன்னால் நான் கேட்பேன். ஏன்னு சொன்னால் கர்த்தர் ஊழியக்காரர் மத்தியில் வாசம் பண்ணி கிடைக்கிறார். பெந்தகோஸ்தையாக இருந்தாலும் ஆர்சி சிஎஸ்சி எந்த சர்ச்சை கூப்பிட்டாலும் நான் போய் ஏசப்பா ஒரே ஒரு தெய்வம், அதுக்கு உண்மையாக சொல்லணும். அதுதான் என்னோட சிடி பேர் உண்மையாக ஜெயம். அதுபோல் ஆவியானவர் நிறைய பைசா வர்றப்போ நான் அந்த பைசா வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு கொடுத்தாப்பா இது உன் ஊழியத்துக்கு நீ சாப்பிடுப்பா உன் குடும்பத்துக்கு அப்படி சொன்னால் கொடுத்தா அதை நான் வாங்கி என் குடும்பத்தை செலவு பண்ணுவேன். மேலே எதுவும் எப்பா இது பண்ணி நல்ல வேறு ஊழியம் பண்ணு, சீடி ஊழியம் அப்படி சொல்லி நிறைய பேர் பணம் கொடுத்தாங்க. அப்போ தான் ஒரு ஹிந்திக்காரங்க, தமிழ்காரங்க, தெலுங்குக்காரங்க, கர்நாடகா எல்லா நாட்டுக்கு பாருங்கள், நீங்கள் படித்து தான் மொழி பேசணும். நாங்கள்லாம் 1 மணி நேரம் அந்த இடத்துல போனால் அந்த பாஷை நாங்கள் பேசுவோம். அப்போ தான் நல்லா ரவுடிங்கெல்லாம் ரசிக்கப்பட்டு அவங்களோட கதையெல்லாம் கேட்குறப்ப தான் எனக்கு ஒரு ஆண்டவர் உணர்வு கொடுத்தாரு, நம்ம ஏன் இன்னொரு சீடி எடுக்கக்கூடாது. அருவாள் எடுக்கிற கையில் பைபிள். ஹல்லேலூயா. சீக்கிரமாக அந்த படம் வரப்போகுது. அருவாள் எடுக்கிற கையில் பைபிள் சொல்லிட்டு திருநெல்வேலி மீட்டிங்கில் போய் பார்க்குறப்போ அங்கே நிறைய பேர் அருவாள் கதை ரவுடிங்க எல்லாம் ரசிக்கப்பட்டு சாட்சி சொல்கிறப்போ எல்லா சாட்சி ஒன்றா சேர்த்து ஒரு படம் நான் எடுத்து கொடுக்கிறேன். அந்த படத்துக்கு முழுசாக அதில் எப்படி எடுக்கணும்னு சொல்லி ஆவியானவர் என்னோட இருந்து எல்லா இடத்துல பேசி அந்த படத்தை நல்ல ஒர்க்கு. நான் போய் என் சொந்த பணம் ஒரு 10 பைசா இருக்காது. எந்த சர்ச்சுக்கு போய் என்னை கூப்பிடுவாங்களோ அந்த சர்ச்சுக்கு நான் சாட்சியை நிற்பேன், சாட்சி சொல்வேன். என் சாட்சி கேட்டி அந்த படத்தை பற்றி செய்யணும் சொன்னால் அந்த சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கே அந்த படம் நடிக்க வைப்பேன். அந்த ஊழியக்காரன் எனக்கு கூட இருந்து அந்த எல்லா செலவும் அவர் பார்த்துக்குவார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்றைக்கி எடிட்டிங் பண்ணுற இடத்துல நிற்குது. என்னை எடிட்டிங் பண்ண சொன்னதுக்கு 5 லட்சம் 6 லட்சம் செலவாகும். ஆனால் இந்த கொரோனா காலத்தில் எனக்கு ஊழியம் இல்லை. இந்த கொரோனா காலத்தில் நான் சுவிசேஷராக மாறிட்டேன். என் சபைகள் என்னை வச்சு ஆண்டவர் கிட்டத்தட்ட 180 பேர் ரசிக்கப்பட்டது. இன்றைக்கி 3000 மேலே ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆவியானவர் அப்படி ஒரு கிருபை பண்ணார் என் நரிக்குறர் மத்தியில். ஆனால் அங்கங்கே வீட்டு ஜப வீடு கட்டணும் சொல்கிற தாகமாக்கிறேன். ஆனால் பைசா இல்லை. 16 சர்ச்சை உருவாக்குனேன். அல்லையா. என் கையில் கொஞ்சம் அந்த சர்ச்சைக்கு நான் கொடுத்துருக்குறேன் ஊழியத்தில். அவங்களே சேர்ந்து எங்கள் நரிக்குறை இன்றைக்கி ஊழியக்காரங்க மாறினாங்க. இன்றைக்கி எங்கள் அண்ணா ஊழியக்காரன், எங்கள் தங்கச்சி ஊழியக்காரிச்சு இன்றைக்கி. அல்லையா. என் தங்கச்சி வீட்டுக்காரர் ஊழியக்காரர் இன்றைக்கி. அல்லையா. அப்படி அநேக இடத்துல அற்புதம் என் ஆண்டவர் என்னை வச்சு செஞ்சார். இன்றைக்கும் நிறைய பேர் இடத்துல நான் போகிறேன். எங்கெங்கே நரிக்குறை வீட்டாண்டாக்கு போகிறாலாம் ஒரு சர்ச்சை இருக்காது. வேறு யாரும் ஒரு பாஸ்டர் வர்றாரு தூரமாக ஜபம், அவங்க எளிமையாக இருக்கிற பாஸ்டர் சைக்கிள் மேலே பைக் மேலே போய் ஜபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சர்ச்சைக்கு இடம் இருக்காது. அதுதான் எனக்கு வாஞ்சி. ஆண்டவரே ஏதோ ஒரு மூலியமாக எனக்கு காசு வந்தால் என் மக்கள் இடத்துல ஒரு ஜப வீடு கட்டிக்கொண்டே போகணும். உயிர் இருக்கிற எத்தனை ஜப வீடுக்கு எனக்கு காசு கொடுக்குறியோ அத்தனை ஜப வீடு நான் கட்டுவேன். இன்றைக்கும் என் வீட்டில் ஒரு டிவி இல்லை. என் வீட்டில் இன்றைக்கும் என் வீட்டில் ஒரு நல்லது கெட்டதில் ஒரு பெரிய பெட் இல்லை. அன்னைக்கு முதல் நான் ரசிக்கப்படுறப்போ எல்லாம் சேர்த்து வச்ச எல்லா ஊழியத்துக்கும் நான் செலவு பண்ணிட்டேன். ஏன் சொன்னால் ஆத்மபாரம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்காது இருந்தால் இவ்வளோ பிரச்சனை எனக்கு வந்திருக்காது. ஆனால் ஆக்சிடென்ட் மூலியமாக எல்லா பிரச்சனை மாறி போச்சு. பிசாசி வஞ்சிக்கிற ஆவி சுற்றுது. வெளிப்படுதல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, 10 நாள் உன்னை உபதரத்தில் நான் போடுவேன், நீ மரணத்தில் உண்மையிரு, ஜீவ கிரீட்டம் உனக்கு கொடுப்பேன் சொல்லிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுபோல தான் என் வாழ்க்கை. என்ன நடந்தாலும் எவ்வளோ பலவீனம் குறைஞ்சாலும் ஆனால் ஊழியத்தை குறையக்கூடாது. ஊழியத்தை யார் ஃபோன் நைட்டு 11 மணி ஃபோன் பண்ணுவாங்க, 1 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த ஃபோன் கேட்டோன்னே என்ன, ஐயா நீங்கள் நைட் பீரியடுக்கு வரணும். நான் சொல்லுவேன் வெளிநாட்டுக்கெல்லாம் வர முடியாது. இல்லை, இந்தியாவில் தான். இந்தியாவில் எந்தெந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ எப்படியோ காசு இல்லைன்னா ஆண்டவரை ஜபம் பண்ணி யாராண்ட கடை வாங்கிட்டு போய் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வருவேன். இது ஒரு நடக்கிற தெய்வம் இன்னும் நடத்துவார். ஒரே ஒரு வாஞ்சி உங்களை மத்தியில் நான் என்ன கேட்குற சொன்னால், நீங்கள் அநேகர் இதை யூடியூப்பில் நான் பேசிக்கொண்டே ஏதோ கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. உணர்வோடு கேளுங்க. கடைசி காலம் மனுஷன் வாழ்க்கை எதில் போகுது, மனுஷனோட வாழ்க்கை எதில் போகுது அது நினைக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம், பொய் சொல்கிற ஆத்மா சாகும். உசுர் இருக்கிற நாளெல்லாம் தேவனுக்கு சாட்சிருக்கணும். இந்த பைபிள் உருவாக்குனது மனுஷனுக்காக, ஜீவராசிக்காக இல்லை, மனுஷனுக்கு.
அப்போ இந்த கடைசி காலத்திலே தான் ஆவியானவர் நாங்கள் அந்த வெளிப்பாடு கொடுத்துச்சு எனக்கு. ஆதி ஆகத்தில் நம்ம பார்க்குறோம், பூமி வெறியுமே இருந்துச்சு, அது மேலே இருள் இருந்துச்சு. ஆவியானவர் அசைவாடி கிடைக்கிறார் ஜலத்தில். என்ன அர்த்தம்? உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக இந்த பூமி அவர் உருவாக்குறதுக்காக அவர் ஏக்கம் இருந்துச்சு இல்லையா? அது பிசாசுக்கு பிடிக்கல. இந்த பிசாசுக்காக தான் இன்றைக்கி நம்ம எல்லா பேரும் மாட்டி இருக்கிறோம். இதெல்லாம் விடுதலை கிடைக்கணும்னு சொன்னால் வேதத்து மேலே இருவும் தியானம் பண்ணுற மனுஷன் பாக்கியவான். அந்த வெறுமையாக இருக்கிற பூமியில் இவ்வளோ உருவாக்கின தேவனுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? அருமையான தேவ பிள்ளைகளை, வாலிபனே, உன் வாலிபல் நாட்கள் வீண் கெட்டி போகாத வேதத்து மேலே இருவும் போகணும் தியானம் பண்ணுற மனுஷன் பாக்கியவான். வானம் சிம்பாசனம், பூமியின் பாதபடி எனக்கு ஒரு ஆலயம் கட்ட முடியாது, நீரோ என் ஆலயம், உன் இதய வாசனை வாசம் பண்ணுவேன். எல்லா இந்த யூடியூப் பார்க்குறவங்க எல்லாரும் தேவனுக்காக சாட்சி எடுக்கணும். ஏதோ ஒன்று நம்ம செய்யணும். கர்த்தருக்காக ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யணும். கர்த்தருக்காக ஏதோ ஒரு வாஞ்சிக்கு போகணும். இப்போ தானியேல் ஐயா நினைச்சதை சொல்லுதான் இன்றைக்கி உன் முன்பாக நான் பேசணும்னு நிற்கிறேன். காரணம் ஏன்? என் சாட்சி உண்மைது. நான் ஒரு காலத்தில் நான் ஜெபம் பண்ணேன். இப்படி ஆண்டவரே, என்னை பெருமை வேண்டாண்டவரே, நான் தாழ்மையோடு இருக்கிறேன், ஆனால் உன் நாமமும் நான் பெருமை பண்ணாண்டவரே, எல்லா தேசத்தையும் உன் நாமத்தை நான் சொல்ல வேண்டும், எல்லா தேசத்தையும் உன்னோட வார்த்தைகள் பேச வேண்டும், ஒரு வாஞ்சியோடு இருந்தேன். அந்த வாஞ்சி இன்றைக்கி இந்த யூடியூப் மூலியமாக, தானியேல் ஐயா மூலியமாக ஆவியானவர் எல்லா இடத்துல கூட்டி போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இதை பார்க்கணும். ஒவ்வொருட மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் எங்களை கூப்பிட்டு இந்த ஊழியத்தை நீ பயன்படுத்த வேண்டும். ஏன் சொன்னால் கடைசி காலம். நம்ம எது சேர்த்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனால் ஆத்மா சேர்த்தா கண்டிப்பாக நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். எங்கள் மக்களுக்கு நான் எப்படி ரட்சிக்க கூப்பிட்டு போகிறேனோ அதே போல் உன் ஜனங்களுக்கும், உன் மக்களுக்கும், உன் தேசத்துக்கும், உன் நாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரட்சிப்புக்கு கூட்டி போங்க. கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். ஜபமே ஜெயம். கர்த்தர் கொடுத்தது எல்லாம் ஆகும், ஆகாதது எதுவுமே இல்லை. இன்றைக்கி என் மனைவி மூலியமாக நான் ரட்சிக்கப்படலைன்னா இன்றைக்கி உன் முன்பாக நான் பேச முடியாது, என் ஜீவ சாட்சி சொல்ல முடியாது. அதே போல் ஒவ்வொரு வீட்டில் குடிக்காரர் இருப்பாங்க, சண்டைக்காரர் இருப்பாங்க, பொய் சொல்கிறவங்க இருப்பாங்க, உலகத்தில் இந்த சல்பன் நோண்டி கொண்டு இருப்பாங்க, உலகத்தில் படம் பார்த்து கொண்டு இருப்பாங்க. இவங்களுக்கு யார் பதில் கொடுப்பாங்க? யார் இவங்களுக்கு போய் பேச முடியும்? இந்த வீடியோ பார்க்குறவங்க இதோட கட் பண்ணணும், இது ஏதோ போதும் அப்படியே நினைக்கூடாது. தெளிவாக கேளுங்க, கடைசி வரைக்கும் நிற்கணும். ஒரு சின்ன ஜபம் நான் பண்ணி இந்த முடிவு நேரத்தில் நம்ம நிற்கிறோம். ஏன் இந்த ஆண்டவர் இந்த நாளில் எங்களை கூப்பிட்டு வந்தார்? எதுக்காக? ஜபம், ஜப வீடு. ஆண்டவர் உங்களாண்ட பணம், சொத்து, காசு, வீடு, நகை, நெட்டு, பங்களா கேட்கல. அவர் உருவாக்கின தேவன் உன் வாயின் வார்த்தை. நீ நன்மை பேசினா நன்மை நடக்கும், தீமை பேசினா தீமை நடக்கும். அவங்க வாயின் வார்த்தை கேட்குறாரு. அதுதான் என்னோட வாயின் வார்த்தை. என்ன சொன்னால், என் ஆண்டவர் என் இந்தியா தேசம் மேலே உலகம் முழுவதும் ஒவ்வொரு மனுஷனும் நரகத்துக்கு போகக்கூடாது. ஒரு ஆண் ஜாதி, ஒரு பெண் ஜாதி போல் நாங்கள்லாம் ஒரே ஜாதி, இயேசுவோட பிள்ளைகள். அல்லேலூயா. அதுக்காக உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இருக்கிற இடத்துல எங்கே நோய் இருந்தாலும், எங்கே வியாதி இருந்தாலும், எங்கே வலி இருந்தாலும், எங்கே ஆஸ்மா, எங்களை போல் கட்டிங்கள் வியாதிகள் இருந்தாலும் உங்கள் கைகள் நீங்கள் தலைமையில் வச்சுங்க. இங்கே வியாதி இருக்கிற இடத்த கை வைக்குங்க. ஏன்னு சொன்னால் இந்த 26 வருஷமாக என்னை கூட்டி போகிற இடத்துலலாம் அற்புதம் நடக்கிறார் ஆண்டவர். பேச தெரியாது, படிக்க தெரியாது, பைபிளுக்கு போகலை, பைபிள் கிளாஸுக்கு போகலை, ஆனால் எதுவுமே தெரியாத ஒரு மக்கு ஆண்டவர் இன்றைக்கி இவ்வளோ தாளன்ற எங்களை கொடுத்துருக்கிற காரணமே ஜெபம். இன்றைக்கி எல்லா பேரும் ஜெபம் மறந்துட்டாங்க. அதுதான் பல வியாதி வருது. அதுக்காக அந்த வியாதி ஒழிக்கணும். கொரோனாவில் வெளியே கூட்டி வந்த தேவன் ஒரு இங்கே இருக்கிறவங்க யாரும் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியுமா? நான் சாகவே மாட்டேன் சொல்ல முடியுமா? சாவு ஒரு நாள் கண்டிப்பாக வரும், நிச்சயமாக உண்டு. அந்த சாவுக்கு ஒரே ஒரு விடுதலை, இயேசு கிறிஸ்து ரத்தம் தான். அந்த சாவு விடுதலை ஆகும். எந்த வீட்டில் சாவு இல்லை. யார் சாட்சி சொல்ல முடியும் நான் சாக மாட்டேன் சொல்லி? இன்றைக்கி நீயும் சாவே, நானும் சாக. இந்த மைக்கு வாங்கினாலும் ஒரு 6 மாதம் கேரண்டிக்கு இது. ஆனால் உனக்கு எனக்கு 1 நிமிஷம் கேரண்டி இல்லை. கேரண்டி இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொள்கிறோம். எல்லாம் கண்ணு முடுங்க. நாங்கள் ஜபிக்கலாம். என் மனைவி நாங்கள் ஜபிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கேட்டிருக்கீங்க. இனி கேட்டு இன்னும் கேட்காதவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவனுடைய சாட்சி கேளின்று உங்களுடைய அநேக நண்பர்கள், ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சகல ஜாதிகளும், சகல கோத்திரத்தாரும், சகல வம்சத்தாரும் கூட இது அறிவிக்கப்படணும் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சாட்சியை கர்த்தர் இந்த யூடியூப் மூலியமா எங்களை பயன்படுத்தி வருகிறார். அதுக்கு டேனியல் பிர்தல் எங்களுக்கு அநேக காரியங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கார். கர்த்தருடைய கிருபை தான் இது. அல்லேலூயா. ஏசையா கண்ணோக்கி பாருமையா, ஏசையா கண்ணோக்கி பாருமையா. துன்பமும் துயரமும் சோர்ந்து வந்தாலும், துன்பமும் துயரமும் சோர்ந்து வந்தாலும் உம்மை நான் நம்புவேன், உம் நாமம் பாடுவேன். உம்மை நான் நம்புவேன், உம் நாமம் பாடுவேன். ஏசையா
கண்ணோக்கி பாருமையா, ஏசையா கண்ணோக்கி பாருமையா. உலகம் வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை, உலகம் தொறுத்தாலும் நீர் என்னை கைவிடுதை. உன் கிருபை வரங்களாய் எங்களையே நடத்தினீரே, உன் கிருபை வரங்களாய் எங்களையே நடத்தினீரே. ஏசையா கண்ணோக்கி பாருமையா. ஆண்டவரே, இந்த ஜனங்களை எங்களையே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த பூமிக்கு இருக்கிற ஆண்டவரே, இந்த சின்ன சோதனையினால் ஆண்டவரே வருகிற புதிய புதிய நோய்கள் வியாதிகளினால் மக்கள் ஜனங்க கஷ்டப்பட்டு அவதிப்படுறாங்க ஆண்டவரே. ஐயோ வெளியே போக முடியலையே, ஊழியர்லாம் கண்ணீர் விடுறாங்க ஆண்டவரே. இந்த சுவிசேஷம் வெளியே போக நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏதை செய்வோம்? வாகனத்தை வைத்திருக்கும், பணத்தை வைத்திருக்கும், ஒன்றும் இந்த வார்த்தைகள் வெளியே கொண்டு போக முடியல என்று கதறுகிறார்கள் ஆண்டவரே. ஒரு திசை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்க தேசத்தின் மேல் கண்ணோக்கி பாரும், எங்கள் இந்தியா மேல் கண்ணோக்கி பாரும். உலகத்தில் ஆண்டவரே வருகிற இந்த சத்தத்தை என் தேவனை கர்த்தர் மனமிறங்கும் ஆண்டவரே. கிருபையாய் மூடி மறுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. மாறா இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிற பிதாவே, ஆமென். இந்த நாளில் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ நாங்கள் வேணுமா இல்லை மதமா கலவரமா அப்படின்னா நாங்கள் நினைக்கல. ஆத்மா பாரமா எங்கள் இதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணார். உண்மையான சாட்சி இது. இன்றைக்கி 52 வயசு ஆக போது. ஆவியானவருக்கு கூட 24 வருஷம் ஆகுது. மரணம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்குறார். இன்றைக்கி யாருக்கும் அந்த மரணம் சந்திக்கக்கூடாது, வியாதியில் சந்திக்கக்கூடாது, சாபத்தை சந்திக்கக்கூடாது, பொய் சாட்சியில் சந்திக்கக்கூடாது. மனுஷனாண்டு ஆண்டவர் ஆசைப்படுறது உண்மை. என் வாழ்க்கையில் உண்மை, நாங்கள் பேசுகிறது தான் உண்மை. உண்மை தவிர வேறு எதுவுமே இல்லை சொல்லி எல்லா இடத்துல பொய் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது உண்மை. இந்த உண்மை வார்த்தைகள் ஒவ்வொரு இதயத்தில் கிரியப்பட வேண்டும். நீங்கள்லாம் உண்மையாக இருந்தால் போதும். சிறு பிள்ளையோருக்கும் பெரியோருக்கும் நான் உன்னோட இருக்கிறேன்னு சொன்னால் தேவன், வானம் பூமி விழுந்தாலும் என் வார்த்தை விழுந்து போனான்னு சொன்ன தேவன், இன்றைக்கி இந்த நேரத்தில் எங்களோட ஜபத்தில் கேட்ட தேவன் உங்கள் ஜபத்துக்கு கேட்க போகிறார். எங்களுடைய ஒரு ஆசை என்ன சொன்னால், இன்னும் நாங்கள் அநேகர் இடத்துல போயிட்டு என் நரிக்கொரு மக்களை சந்திக்க வேண்டும். அவங்க ஜப வீடு இல்லாமல் நிறைய இடத்துல வேதனை பட்டு நிற்கிறாங்க. நிறைய பேர் நான் கேட்குறாங்க, பாஸ்டர் எங்கள் வீடு எங்கள் ஊரில் வீடுங்கள் இருக்குது, ஏதோ ஒரு ரொம்ப ஏழை ஊழியக்கார் வந்து போகிறாங்க, அங்கே ஜப வீடு இல்லையே, உங்கள் மூலியமாக எப்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவிப்பட எங்கள் ஊரில் ஒரு ஜப வீடு கட்டி சொல்லி இப்படி தாகமோட கேட்குறதுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிற தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம். கேட்குறவங்க யாரும் எங்கள் ஜபத்து வீட்டுக்காக எங்கள் ஊழியத்துக்காக உதவி பண்ணும் ஆசை இருந்தால் யாரும் உதவி பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு 1 பங்கு இல்லை 100 பங்கு கொடுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள். உலகத்தில் ஐஸ்வர்யம் பரலோகத்தை கூட்டி போடாது. ஐஸ்வர்யம் ஒரு நாள் கைவிட்டு போயிடும். ஆனால் தேவனோட வார்த்தையோ வசனமோ உன்னை எங்களை எப்படி கைப்பிடிச்சி கூட்டி போகிற தேவன். இந்த அன்பு பரலோகத்தில் நம்ம எல்லா பேரும் பார்க்க போகிறோம். நீ ஒவ்வொரு பைசாக்கும் ஊழியத்தை கொடுக்குற ஒவ்வொரு கைகளுக்கும் கர்த்தர் அங்கே கணக்கு எழுதுவார். அந்த கருத்துக்கு நீ தங்குற ரோடு மேலே நடக்க போகிற ஜீவ கிரீட்டம் அங்கே கொடுக்க போகிறாரு. மரணம் இல்லாத வாழ்க்கை கொடுக்க போகிறாரு. நித்திய வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகிறாரு. வருகை உன் முன்பாக வாய் திறந்து இருக்குது. இன்றைக்கி நடக்கிறது எல்லா வியாதி விடுதலை பண்ணுறது இயேசு தவிர யாருமே இல்லை. ஆவியானவர் தான் விடுதலை பண்ணுறாரு. இன்றைக்கி கொரோனா, சாபம், கஷ்டம், துன்பம் எல்லாத்துக்கும் விடுதலை பண்ணுறாரு. சாட்சி கேட்குறோம். இன்றைக்கி நாங்கள் ஜீவ சாட்சி சொல்லியிருக்கிறோம். இந்த தகுதி கொடுத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். தானியேல் ஐயாவும் குடும்பத்துக்கும், இந்த உருவாக்க யூடியூபுக்கு பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்கள் ஜீவன் இருக்கிறனால நன்றி சொல்லிக்கிறோம். எந்த குறிப்புகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஐயா கொடுப்பார் எங்கள் ஃபோன் நம்பர். அந்த நம்பரில் நீங்கள் வாங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். சோதரம் ஐயா. அன்பார்ந்த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7667759029 7200713563. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.